சிற்றம்பலம். குருவர்களையும் திருவர்களையும் வந்தித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக் கொண்டு இன்று இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற பெரியோர்கள், சைவ ஆர்வலர்கள், சைவ அபிமானிகள், இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் சி.க. கமல்நாதன் ஐயா அவர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்கள் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் எங்களுடைய நிகழ்வை ஆரம்பிப்போம். ஆண்டி அன்மியூட் பண்ணிட்டு படிங்க ஆண்டி. சாரி மன்னிக்கவும். திருச்சிற்றம்பலம். இடரினும் தடரினும் எனதுரு நோய் தொடரினும் நன்கடல் தொழுதழுவேன் கடல் தனிலாமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய பேரியனே இது ஓமையாளுமாறு ஈவதொன்று மக்கில்லையேல் அதுவே உந்தினருளாவளதுரை அரணே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி ஓமமாகி திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடனம் செய்யும் பூங்கழல் போற்றி போற்றி. வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்களோங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அரகரண பார்வதிபதையே ஹர மகாதேவா. அரகரண பார்வதிபதையே ஹர மகாதேவா. அரகரண பார்வதிபதையே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய திருமதி ஞானசம்பந்தன் அம்மையாருக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திருவாசகத்தினுடைய சிவபுராணம் முதலாவது பதிகத்தினுடைய விரிவுரையில் இன்று 8வது நாள் விரிவுரை. இதனை வளர்ந்திருக்கின்றார் சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் சைவப்புலவர் சி.க. கமல்நாதன் ஐயா அவர்கள். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எல்லாம் வல்ல மூலப்பரம்பொருளாக முன்னின்று நின்று தடைகளை நீக்கி சர்வ வல்லமைகளையும் சித்திகளையும் தருகின்ற வல்லமை மணவாளன் கற்பக விநாயக பெருமானுடைய திருப்பொற்பாதங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சிதம்பரத்திலிருந்து திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் பாதார விந்தங்களை பணிந்து அந்த பெருமானுடைய கூத்த பெருமானுடைய நல்லருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி அங்கே சிவஜோதியிலே கலந்து எப்போதும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்ற மாணிக்கவா சுவாமிகளுடைய திருப்பொற்பாதங்களையும் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருப்பை விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த வேளையிலே மனம்பாக்கு காயங்களால் பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்து எங்களுடைய சைவப்புலவர் சங்கத்தை ஈவமூச்சாக கொண்டு நல்நறையிலே நின்று நெறிப்படுத்திய பெருந்தகைகள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களை குருவர்களோடு வேண்டி அற்புதம் வாய்ந்த இந்த திருவாசக விரிவுரைகளை ஆரம்பிப்பதற்கு மீண்டும் திருவாசகத்தை பணிந்து திருச்சிற்றம்பலம். தொல்லைரும் பிறவிசூழும் தளநீக்கி
அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவானறியளிக்கும் வாதபூரனென்கோன் திருவாசகம் என்னும் தேன் என்று திருவாசகத்தை பணிந்து கொண்டு, மெய்யன்பர்களே, நாங்கள் திருவாசகத்திலே அற்புதம் வாய்ந்த சிவபுராணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிவபுராணத்திலே நமச்சிவாய வாழ்க என்று ஆரம்பித்து நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் 75வது அடியிலே நான் நிறைவு செய்திருந்தேன். அந்த இடத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு தொடர்கிறோம். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்திருந்தோம். எங்களுக்கெல்லாம் பெருந்தந்தையாக இருக்கிற சிவபெருமான் வலிய இழுத்து ஆட்கொண்டு வழங்கிய கூர்மையான அந்த மெய்ஞானம், உண்மையான ஞானத்தாலே பெரும்பேறு பெற்றேன் என்று மாணிக்கவா சுவாமிகள் உய்தியடைந்து சிறப்பை பார்த்தோம். உண்மையிலே இந்த 75வது அடியிலே நேற்று நான் நிறைவு செய்திருந்தது எனக்கும் பெரும் திருவருட்பேறு என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், நான் மலையகத்துக்கு வந்து 8 வருஷத்துக்கு மேலே ஆகிறது. 2015ஆம் ஆண்டு 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு இந்த நுவரெலியா மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தேன் இந்த மலையகத்திலே. ஆனால் நீண்ட காலம் குயின்ஸ்பரி நவநாத சித்தருடைய சமாதியை சென்று வழிபட்டிருக்கிறேன். இந்த கூர்த்த மெய்ஞானம் என்பதை நான் அங்கே உணர்ந்திருக்கிறேன். அந்த குயின்ஸ்பரி கொத்மலை பிரிவிலே இருக்கிறது. அந்த பாடசாலைக்கு நான் காலடி எடுத்து வைக்கின்ற போது எனக்கு உள்ளமெல்லாம் மயற்சி கூத்தறிந்து உள்ளுக்குள்ளே ஒரு தெய்வீக சக்தி இறங்குவதை உணர்ந்து இனம் புரியாத ஒரு ஆனந்தத்திலே அப்போது திருவாளர் அதிபர் சண்முகநாதன் சார் இருந்தவர். இப்போது அவர் ஓய்வு பெற்று விட்டார். சண்முகநாதன் சாரிடம் கேட்டேன், இந்த பாடசாலையிலே ஒரு அற்புதம் இருக்கிறது என்னென்று எனக்கு புரியவில்லை. இந்த இதுக்குள்ளே காலடி வைக்கிற போது ஒரு தெய்வீக காந்த சக்தி இழுக்கிறது. அந்த உண்மையிலே இந்த திருவாசகத்திலே இந்த அடியை நேற்று சொன்ன புண்ணியம், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட என்ற பெருமான். இந்த காந்தம் இரும்பு துண்டை இழுப்பது போன்ற ஒரு சிறந்த ஒரு மெய்ஞான உணர்வு ஒன்று எனக்குள்ளே தோன்றுகிறது. என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் அப்போதுதான் தன்னுடைய ஆபீஸிலே அலுவலகத்திலே படத்துக்கு விளக்கு கொளுத்தி பூ வைத்துக் கொண்டு வழிபாடு நல்ல ஒரு பண்பான அன்பான உள்ளம். அவர் சிரித்து கொண்டு சொன்னார், சார், இந்த பாடசாலைக்கு பின்னுக்குத்தான் உலக பிரசித்தி பெற்ற எங்களுடைய ஈழத்து 18 சித்தர்களிலே மகிமை மிக்க நவநாத சித்தருடைய சமாதியும் மிக தொன்மையான முருகப்பெருமானுடைய ஆலயமும் இருக்கிறது என்று. உடனே நான் பூரிப்படைந்து விட்டேன். இதுதான் இந்த மாணிக்கவா சுவாமிகள் சொன்ன அடி, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. உடனே சொன்னேன், சார், நான் கற்றுப்பயில்வு ஆசிரிய பயிலுனர்களை பார்த்து புள்ளி போடுவதற்கு முதல் நான் அந்த சென்று சமாதியை தரிசித்து வர வேண்டும் என்று. அப்போது அதிபர் சண்முகநாதன் ஐயா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பிள்ளையை, ஒரு கிறிஸ்தவ பையனைத்தான் என்னோடு அனுப்பினார். மழை கொட்டி கொண்டிருக்கிறது, பயங்கரமான மழை, சேரும் சகதியுமாக இருக்கிறது, பாசி பிடித்து நிலம் சறுக்கி கொண்டிருக்கிறது. குடையை எடுத்துக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ பையன்தான் என்னுடன் வந்தார். இன்றைக்கு மறக்க முடியாத நினைவிலே கூட்டிக் கொண்டு போகிற போது அந்த மிக புராதனமான பழைய முருகன் கோவிலை தரிசித்து முருகப்பெருமானுடைய திருப்பெருங்கருணையினுக்குள்ளுக்குள்ளே நான் அகப்பட்டு கொண்டேன். அபஜார நின்றவற்றுழலாதே அறியாத வஞ்சரை குறியாதே உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைத்திட்டருள் பெறுவேனோ இவமா முகன்றனு கிளையோனே இமவான் மடந்தை உத்தமிபாலா ஜபமாலை தந்தசர் குருநாதா திருவாவினன் குடி பெருமாளே என்று அருணகிரிநாதர் பாடியது நினைத்து பார்த்தேன். இந்த ஈர்த்தென்னை ஆட்கொள்கின்ற அந்த சக்தி அந்த முருகனுக்கு இருந்தது. முருகனை விழுந்து வணங்கிவிட்டு பக்கத்திலே வலதுபுறம் நவநாத சித்தருடைய சமாதி இருந்தது. அந்த சமாதியையும் விழுந்து வணங்கி பெருமானுடைய திருவருளையும் பெற்றுக்கொண்டேன். என்னமோ திருவருள் பேறு. அன்று காலையிலே வளமையிலே அது பூசை அன்றைக்கு ஐயா அவர்கள் வந்து அந்த சமாதியையும் திறந்து இருந்தார். அங்கே விபூதி வடிவத்திலே இருந்த லிங்கத்தையும்
நவநாத சித்தருடைய படத்தை ஒரு பிள்ளை கீறி குறையிலே விட்ட அந்த தன்மை அதுகள் எல்லாத்தையும் அங்கே பல பொக்கிஷங்களுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் பார்த்து தரிசித்து பேரானந்தம் கொண்டேன். அந்த இடத்திலேதான் நான் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, இந்த திருவாசகத்தினுடைய அடிகளுடைய மகிமையை சிந்தித்தேன். திரும்ப பாடசாலைக்கு வந்து பாடசாலையிலே கட்டுரைப்பயிலு ஆசிரியர் பயிலுநர்களை பார்த்து புள்ளி போட்டு பின்பின் சண்முனான் சாரோடு ஒரு முறை கதிர்காமம் போகின்ற பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. அவரோடு கூட சென்று கதிர்காமத்திலே ஒன்றாக இருந்து நாங்கள் பல தரிசனங்களை செய்தோம். திருவருள் நோக்குடையவர்களோடு கூட்டி வைக்கும் என்ற பெருமை. ஆனால் இந்த நவநாத சித்தர் தவம் இருந்த இடம் ஒரு குகை, ஒரு காட்டுப்பகுதியிலே மேலே இருக்கிறது என்று சொன்னார்கள். அது தைப்பொங்கலுக்கும் தைப்பூசம் போன்ற பௌர்ணமிகளிலும் தான் மக்கள் போய் வழிபடுவார்கள். முக்கியமா தைப்பொங்கல் அன்றைக்கு வழிபாடு செய்வார்கள். அப்ப எனக்கு ஒரு சங்கடமாக இருந்தது. தைப்பொங்கலிலே எங்கட ஆலயத்திலே விசேட பூஜை, அதை விட்டு நான் ஒரு இடமும் போவது கிடையாது. அவை எனக்கு அதை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு வரவில்லை. எப்படி என்ன செய்வேன் என்று நெடுக நினைத்து கொள்வது. ஆனால் இந்த திருவாசகத்தை உங்களுக்கு எடுத்து கூறிய பலனோ அல்லது நேற்று சொன்ன இந்த ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்ற அடியினுடைய சிறப்போ என்னமோ, இன்றைக்கு திடீரென்று இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை அந்த குகையை போய், இன்றைக்கு லீவு நாள் நான் இங்கே நின்றேன், போய் பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம். அப்ப எங்களிடம் பயிற்சி பெற்ற ஆசிரியர் அங்கே இருக்கிறார், திருவாளர் சதீஷ்குமார் அவர்கள். அவரோடு தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், மழை என்றால் போக முடியாது சார் என்றாலும் என்னென்று 2 பேரிடம் கேட்ட போது இன்னொரு ஆசிரியர் பயிலுனர் அவர் மறுத்து விட்டார், ஏதோ வரவில்லை. தடை இப்படியான இடத்துக்கு போறதுக்கு நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், தடை வரும், ஆனா தடையை உடைச்சு கொண்டு போகணும். அப்ப என்ன தெரியும், அவர் நுரையிலியாலேருந்து வரணும், அவர் ஏதோ திருவில் பழுதா போச்சு அப்படி இப்படி சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் நான் இந்த சதீஷ்குமார் நல்ல பையன், அவரிடம் கேட்டேன், நான் தம்பி நான் வெளிக்கிட்டுட்டேன், நான் உண்மையில வெளிக்கிடல, உடனே சொன்ன வெளிக்கிட்டேன்னா நான் பாரன் எப்படியும் போவோம். சரி சார் வாங்கோ, நான் 10 மணி விட்டு ஸ்கூல்ல நிற்பேன் என்றார். ஆகவே நான் ஒன்றை யோசிக்கவில்லை. நான் வழிபாடெல்லாம் செய்துவிட்டு வெளிக்கிட்டு சென்று விட்டேன். சென்ற போது அங்கே சரியாக அவரும் 10 மணி போல வந்தார். ஒரு அற்புதம், அவர் தன்னுடைய ஓயல் படிக்கின்ற பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்தார். இன்னொரு ஆசிரியர் பயிலுனர் ரமேஷ் அவர்களும் வந்தார். எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டருக்கு மேலே அந்த இடத்தை நோக்கி யாத்திரை சென்றேன். நான் நினைக்கிறேன் அதை நான் நேரடியாக லைஃபாக என்னுடைய பேஸ்புக்கிலே கொடுத்திருக்கிறேன், பார்ப்பவர்கள் பார்க்கலாம். பேஸ்புக்கிலே அது இருக்கிறது, என்னுடைய ஐடியிலே. சிறந்த அந்த யாத்திரை, உண்மையிலே பயங்கரமான பாதை, ஏற்றமும் இறக்கமும் படிகளும் சறுக்கும். கதிர்காமத்தை விட அது கொஞ்சம் இறுக்கமானது. கதிர்காமம் ஒரே போக்கா போகும், இது ஏற்றம் இறக்கம், இடையில சின்ன நதி குறுக்கிடும். அப்படி எல்லாம் இதுக்குள்ளாலே போய் மிக பயங்கரமான காட்டுப்பகுதி, 7 கிலோமீட்டர். அங்கே போய் அங்கே இருக்கிற புராதனமான காளி ஆலயத்தையும் அங்கே இருக்கிற நவநாத சித்தருடைய சமாதியையும் வழிபாடு செய்து பூஜை பொருட்களை கொண்டு போய் தேங்காய் பழம் வெத்தில வாக்கெல்லாம் வைத்து பூஜை செய்து அந்த குகைக்குள்ளையும் கொஞ்ச நேரம் தியானம் இருக்கிற பாக்கியம் கிடைத்தது. பெரிய திருவருட்பேறு. இலங்கையிலே பெரியானை குட்டி, சித்தானை குட்டி சித்தர்கள், இந்த நவநாத சித்தர் 3 பேரும் ஒன்றாக இந்த ஈழத்திருநாட்டுக்கு வந்த பெருமைகளை நாங்கள் வரலாறு சொல்லுகிறது. அதிலே நவநாத சித்தர் கொல்லிமலையிலே வாழ்ந்த மிகப்பெரிய சித்தர். ஒரே நேரத்திலே 9 இடங்களிலே காட்சி கொடுக்கின்ற பெருந்தகை. ஒரு நேரத்திலே 9 இடத்திலே 9 வெள்ளையிலே அவர் காட்சி கொடுப்பார். இந்த குயின்ஸ்பெரியிலே ஒரு முந்தின காலத்திலே 1902ஆம் ஆண்டுக்கு முன்பு கனகாலம் 800 சொச்சங்களிலே ஒரு கங்காணியார் இருந்தவன், நாகன் என்ற கங்காணியார். அவருடைய மனைவி ரொம்ப பதிவிரதை பெருமாளம்மையார். இந்த பெருமாளம்மையார் நவநாத சித்தரை பற்றி கேள்விப்பட்டு கொல்லிமலையில் இருக்கிற நவநாத சித்தரை போய் அங்கே தரிசித்து வந்து அவர்களே ரொம்ப அன்பு அவர்களுக்கு. ஆனால் இந்த முருகனுக்கு ஒரு பாலசுப்பிரமணியருக்கு ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்ய திட்டமிட்டார்கள். அந்த கும்பாபிஷேகத்துக்கு சுவாமியை வருமாறு அழைத்திருந்தார்கள். அப்ப சுவாமியை உருக்கமாக இந்த பெருமாளம்மையார் தான் நினைத்தார் என்று சொல்வார்கள். பெருமாளம்மையாரை அழகாக ஒரு குருவாக்காக நவநாத சித்தர் சொல்லுவார், ஆயா அழைச்சா அடிமை வந்தது என்று சொல்லுவார். அவருடைய ஒரு பெரிய ஒரு வாசகம். செல்லப்பா சுவாமிகள் ஒரு கொல்லாப்பும் இல்லை, அப்படி இந்த பெரிய வாசகங்கள், சித்தர்கள் பெரிய வாசகங்களை சுருக்கமாத்தான் சொல்லுவார்கள். ஆயா நினைச்சது அடியேன் வந்தேன், அடியேன் என்றுதான் சொல்றார். அது ஏதோ முன்வினை பேரு. இந்த கும்பாசத்து வரணும்னு நினைச்ச உடனே
அவர்கள் 3 பேரும் கும்பாசத்துக்கு ஏறி வரணும் என்று நினைக்கிறார்கள். பெரியான குட்டி சித்தர், சித்தான குட்டி சித்தர், இந்த நவநாத சித்தர். அப்ப 3 பேரும் கப்பல்ல இங்கே வருவதற்கு அப்போது பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி. கப்பல்லே வருவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த பயணச்சீட்டு பெறுகிறார்கள். ஆனா சீட்டுகள் எல்லாம் முடிவடைந்து 2 சீட்டு இருந்தது, ஒரு சீட்டு கிடைக்கவில்லை. அப்ப நவநாத சித்தர் எப்படியும் வரணும் என்றால் நவநாத சித்தரும் பெரியான குட்டி சித்தரும் 2 சீட்டை பெற்று விட்டார்கள். சித்தான குட்டிக்கு சீட்டு கிடைக்கவில்லை. அப்ப அவர்கள் சொன்னார்கள், நீங்க நில்லுங்கோ, பேர்ந்து ஒரு முறை பார்ப்போம், நாங்கள் போயிட்டு வருகிறோம் என்று அவர்கள் வெளிக்கிட்டு கப்பல்ல வந்து காங்கேசன்துறையில் இறங்கிவிட்டார்கள். அவர்களை வரவேற்பதற்கு இங்கே மக்கள் ஆரவாரமா பெரிய பக்தியோடு இருந்தார்கள். ஆனால் நவநாத சித்தருக்கும் பெரியான குட்டி சித்தருக்கும் தலையை சுத்தி போட்டு இந்த பயணச்சீட்டு கிடையாமல் அங்கே இருந்த சித்தான குட்டி சுவாமி ஜனிக்கிறார். அவர்கள் அதான் சித்தர்களை நாங்கள் அறிந்து கொள்றது ரொம்ப கஷ்டம். சித்தான குட்டி சித்தர் காங்கேயத்துறையில நிற்கிறார் இவர்களை வரவேற்கிறதுக்கு. அவரை பணிந்து அவருடைய சித்தை அறிந்து பெரிய அற்புதம் கொண்டார்கள். பின்பு பெரியான குட்டி சித்தரும் சித்தான குட்டி சித்தரும் கொழும்பு முகத்துவார போதைகளிலே அவர்கள் கனகாலம் இருந்து பெரிய வரலாறு நான் எந்த ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது நாங்கள் பார்ப்போம். அங்கே இருக்க நவநாத சித்தர் இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வந்து முருகனுடைய கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடாத்தி வைத்தார். நடாத்தி வைத்த அவருக்கு மீண்டும் கொல்லிமலைக்கு தமிழகத்துக்கு போக மனம் ஏகவில்லை. இங்கே ஒரு பயங்கரமான, நாங்கள் இப்போது அந்த குகைக்கு போன இடத்திலே ஒரு பயங்கரமான காளி தேவி கொண்டு இருந்தது. அந்த குகையோடு சேர்ந்து அந்த காளி கொஞ்சம் உக்கிரம் கூட, காளியிலே எத்தனையோ அம்சங்கள் இருக்கிறது. அது கொஞ்சம் பலி எடுக்கிற காளி. காளி என்றால் பலி எடுக்கும், உங்களுக்கு தெரியும். வீரபத்திரர் அங்கே யாகத்துக்கு அழிக்க போன போது இந்த ரத்தம் குடித்து பலி எடுத்து கொண்டிருந்ததெல்லாம் காளிதான், பத்திரகாளிதான். காளி அப்படி உக்கிரமானவள், பயங்கரமான. எங்கட கோயில்ல கூட பத்திரகாளி இருக்கிறது. என்னுடைய குரு வினாசித்தம்பி புலவரையா அவர்கள் எனக்கு குருவாக்கு சொன்னவர், மாஸ்டர் உங்களோட சுவாமி என்று சொல்லி போட்டு தொட்டு விடாதேங்க, உங்களை என்று பார்க்காது அடித்து விடும். ஆகவே நீங்கள் ஏதாவது திருத்தங்கிருத்தம் செய்கிறேன்டா கும்பத்துக்கு சாமியை எடுத்து போட்டுத்தான் சூலத்திலேயோ என்னத்திலேயோ தொடோணுமே தவிர மற்றபடி தொட்டுறாதேங்க, உங்களோட காளி பொல்லாத உக்கிரமான காளி, அது பூஜை செய்கிறாக்கள் என்றே பாராது அடிச்சு விட்டுடும். இன்றைக்கும் அந்த குருவாக்கு எனக்கு காதுக்குள்ளே ஒலித்து கொண்டிருக்கிறது. குருவினுடைய அதன்படிதான் நான் இப்போ மிக பத்திரமாத்தான் பொங்கலோ மற்ற இதுகளோ வழிபாடுகளோ திருவிழாக்களோ அது செய்கிறது. அப்படி அப்ப அந்த காளி கனபேரை அடிச்சு ரத்தம் குடிச்சு பலி எடுத்து இந்த குயின்ஸ் வரியிலே பெரிய அவலம், நிறைய சந்ததி இல்லாமல் நிறைய பேர் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த துன்பத்தை பார்த்த இந்த சித்தர் அங்கே போறதை விட்டுட்டு அவர் அந்த குகைக்குள்ளே போய் இருந்து, குகை மிக அற்புதமா இந்த குகை, அந்த குகைக்குள்ள தவம் இருந்து அந்த காளியின் உக்கிரத்தை தணித்து சிறப்பாக அடியவர்களுக்கு எல்லா நோய்களை மாற்றி 9 இடங்களில் காட்சி கொடுத்து பெரும் அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்பது வரலாறு. கங்காணியார் நாகனுடையதும் பெரியம்மாளுடைய பெருமாளம்மையாருடையதும் அந்த பக்திக்கு அங்கே அவர் இங்கிருந்து வந்து அவர் 1902ஆம் ஆண்டு பங்குனி உத்திரத்தன்று சமாதி அடைந்தார். தன்னை முருகனுக்கு வலது பக்கம் சமாதி வைக்குமாறு கூறினார். அதன்படிதான் இப்போது சமாதி ஆலயம் அங்கே இருக்கிறது. விபூதியிலே மேலே லிங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உருவத்தை பார்த்து ஒரு சிறிய பிள்ளை சின்னல்ல அந்த அவரை நேரே தரிசித்த ஒரு பிள்ளை அவற்றை உருவத்தை கீற முயற்சித்ததாகவும் அதை கீறிக்கொண்டு வந்து கண் கொடுக்கிற நேரம் அந்த கண் திறக்கிற நான் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சொல்லி இருக்கிறேன், பயங்கரமானது. திருமணமாகாதவர்கள் உக்கிரமூர்த்தங்களுக்கு கண் திறக்கக்கூடாதுன்னு சொல்வார்கள். திருமணமாகி போட்டு காப்பு சிவன்லே காப்பு போட்டுத்தான் கண் திறக்க வேணும், அது பெரிய வரலாறு. இந்த கண் திறக்கிற போது அந்த பிள்ளை இறந்து விட்டதாக ஒரு வரலாறு உண்டு. அந்த பிள்ளை கீறின படம் இப்பவும் அந்த சமாதிக்கு இருக்கு, நான் பார்த்திருக்கிறேன். அது பயங்கரமானது, போட்டோ எடுக்கவே பயமா இருக்கும். விபூதியிலே சிவலிங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற லிங்கம் அங்கே இருக்கிறது. அதை போய் பார்க்க வேண்டும் நீங்கள், அப்போதுதான் அதன் அற்புதம் விளங்கும். அந்த காளியை மடக்கி அவர் இங்கே பங்குனி உத்தரத்திலே மிக கோலாகலமாக இந்த திருவிழா எல்லாம் நடைபெறுவது. அது மட்டுமல்ல, அங்கே தைப்பொங்கலுக்கு போய் அவர்கள் வழிபாடெல்லாம் காளிக்கும் குகையிலே சித்தருக்கும் எல்லாம் செய்துவிட்டு அங்கே அன்னதானம் கொடுப்பார்கள். மிஞ்சிற சோறை கிடாரத்துக்குள்ளே மூடி இலை போட்டு மேலே சீலை எல்லாம் கட்டி உடப்பாக்கி எல்லாம் அந்த அதுகள் எல்லாம் கட்டி அப்படியே கிடங்கு வெட்டி தாட்டு விட்டு வருமாறு சித்தர் சொன்னாராம். அதன்படி தாட்டு விட்டு வருவார்கள். திரும்ப 8ஆம் மடைக்கு 8ஆம் நாள் போய் திறக்கிற போது அவர்கள் ஆவி பறக்க எப்படி தாட்டார்களோ அதே போல ஆவி பறந்து கொண்டே இருக்கும். இன்றும் அந்த அற்புதம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அங்கே பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி
யோசிச்சு பாருங்க, தாட்டு விட்ட சோறு 8 நாள் ஆவி பறக்கக்கூடியது அப்படியே இருக்குமா, ஒரு பழுதாகாமல். அப்படியெல்லாம் மிகவும் மகோன்னதம் மிக்க ஒரு சமாதி. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், ஈர்த்தென்னை ஆட்கொண்ட பெருமான், எந்தை பெருமான். அப்ப மாணிக்கவாசக சுவாமியை சொன்னது போல எங்களுக்கு திருவருள் கிடைக்கிற போதுதான் சுவாமி எங்களை ஈர்த்து எடுக்கிறார். இப்படி ஈழத்திலே எத்தனையோ சமாதிகள் இருக்கிறது. இந்த நவநாச்சித்திர சமாதி, இன்னும் பல அற்புதங்கள் உண்டு. நான் பின்பு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது பார்ப்போம் என்று கூறி, திருவாசகத்திலே இந்த மகோன்னதம் மிக்க அடியை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அப்ப சுவாமி கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தே. நாங்கள் உண்மையிலே அயராது மிக கூர்மையான மெய்ஞானத்தாலே சுவாமியை உள்ளவாறு அப்படியே பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிற போது பெருமான் வேரருளை எல்லாம் புரிவார். இப்படி திருவருள் மிக்க சிறப்பான தரிசனங்களை எல்லாம் எங்களுக்கு தருவார். நான் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு வாழ்நாளிலே மிகப்பெரிய ஒரு நாள். அந்த ஒரு அற்புதம் பின்பு திரும்பி வருகிற போது ஏறுகிற போது கொஞ்சம் களையா இருந்தது. பின்பு களையே தெரியல. இப்ப அந்த பொடியை கேட்டாங்களே, என்னன்னு சார் நீங்க இப்படி உற்சாகமா நடக்கிறீங்க? நான் சொன்ன எல்லாம் அந்த சுவாமி ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை என்றுதான் சிந்திக்கிறோம். அப்ப அந்த வகையிலே 76வது அடிக்கு போகிறேன். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்று குறிப்பிட்டுகிறார். நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டிருக்கிற அடிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இந்த நோக்கரிய நோக்கே என்பது நாங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஊனக்கண் கொண்டு சுவாமியை காண முடியாது. எங்களுக்கு 2 கண் இருக்கு. ஒன்று ஞானக்கண், அடுத்தது ஊனக்கண். ஊனக்கண்ணாலே சுவாமியை சும்மா நாங்கள் விக்கிரகங்களிலே திருவிழாக்களிலே விழாப்பொலிவு கண்டு பேரானந்தம் கொள்ளுகிறோம், அது வேற. ஊனக்கண்ணாலே அப்படி பார்க்கிறோம். ஆனா அந்த ஊனக்கண் கொண்டு சுவாமியை காண முடியாது. ஞானக்கண்ணாலே தான் காணலாம். அதனாலேதான் இந்த இப்ப நான் சொன்ன சித்தர் எல்லாம் போய் ஏன் அந்த குகைக்குள்ள இருந்தேன். நான் அந்த குகைக்குள்ள இருந்து கொஞ்ச நேரம் மந்திர ஜபம் பண்ணினேன். எத்தனையோ காட்சி படபடன்னு சும்மா அப்படியே டிவியில விழுந்த மாதிரி எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் சொல்லக்கூடாது என்பதால் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் சித்தர்களுடைய சில விஷயங்கள் அவருடைய அனுமதி இல்லாம சொல்ல முடியாது. என்னுடைய மரபும் ஒரு சித்தருடைய மரபு. எங்களுடைய கோயில்ல சில அகத்தியருடைய சிசியர் போகருடைய சிசியர் ஸ்ரீ நாகமுனிவர். நாகமுனிவர்கிட்ட பரம்பரையில வந்தவர்கள் தான் எங்களுடைய முன்னோர்கள். மயிலிப்பட்டி பரம்பரை. அந்த நாகமுனிவர் பரம்பரையில வந்தவர் தான் சில ஸ்ரீ குருநாத நாகப்ப சுவாமி. அவர் 300 வருஷங்களுக்கு முன்பு சமாதி அடைந்த பெருமை உடையவர். என்னுடைய குரு மிகச்சிறந்த உலகம் போற்றுகிற ஒரு சித்தர் அளவட்டி விநாசித்த புலவர். அவரையும் சமாதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த எங்களோட பரம்பரையும் சித்தர் பரம்பரை. அதனாலே நான் எல்லா ரகசியங்களையும் சொல்வதில்லை. எங்களோட சமாதியில கூட எத்தனையோ அற்புதம் காட்டுறது நான் மனைவிக்கும் சொல்றேன், பிள்ளைகளும் சொல்றேன் இல்லை, அம்மா கூட சொல்றேன் என்ற சில ரகசியங்கள் மிக மிக அற்புதம் வாய்ந்தவை. அதை பெரியோர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் நாங்கள் எல்லாருக்கும் எடுத்தோன்னு சொல்ல இயலாது. அது சில நேரம் குருசாபம், மற்றது இந்த அந்த சுவாமியின் திருவருள் நோக்கறியாம செய்கிற பிரச்சனை இருக்கும். ஆகவே இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்க முடியாது. தவம் செய்தால்தான். என்னுடைய குரு சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் கூட சொன்னார், கடவுளை காண முடியுமா குருவே என்று. சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் கேட்ட போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார் சிரித்து கொண்டு, நரேந்திரா, நீ கடவுளை காண வேண்டும் என்றால் தியானம் தான் செய்ய வேண்டும், வேற எதிராலேயும் கடவுளை காண முடியாது. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் கன்னியாகுமரியிலே கடலுக்கு நடுவிலே இப்போதும் இது விவேகானந்தர் பாறை என்று இருக்கிறது, போனவர்கள் அங்கே தரிசிக்கலாம். சுற்றி அலைமோத நடுவிலே அந்த பாறையிலே நீண்ட தவம் இருந்து சுவாமியினுடைய தரிசனங்களை நேரே கண்டார். உண்மையிலே அவருடைய தேசஸ் அவருடைய ஒளி. அண்மையிலே இந்த அமெரிக்காவிலே அவர் ஆற்றிய உரையினுடைய இந்த வீடியோவை போட்டிருந்தால் பார்த்திருந்தேன். அவருடைய முகம், அவர் தெளிவு, அவருடைய பார்வை, இதெல்லாம் அந்த தியானத்தால வந்தது. தியானத்தால தான் கடவுளை காணலாமே. அந்த தியானத்தால காண்ற கடவுளுடைய காட்சியைத்தான் நீங்க மாணிக்கவாசகர் இந்த 76வது அடியிலே சொல்லுகிறார். ஊனக்கண் கொண்டு காண முடியாது சுவாமி, ஞானக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். இந்த ஞானக்கண் திறக்க வேண்டும் என்றால் தவம் இருக்க வேண்டும். இந்த நவநாத சித்தர் அங்கே தமிழத்திலிருந்து தேடி வந்து, இந்த குகை இப்படி ஒரு குகை இலங்கையில் எங்கேயும் கிடையாது. இருந்தா தான் தெரியும். சிவலிங்கம் இருக்கிறது, பழைய அவர் தியானம் பண்ண லிங்க கல் இருக்கு, அப்படியே இந்த பழைய இடம். அதுக்குள்ள இருந்து தியானம் நீண்ட காலம் பண்ணித்தான் மிகப்பெரிய சக்திகளை எல்லாம் நவநாத சித்தர் பெற்றுக்கொண்டார். அப்ப இந்த ஞானக்கண்
தெளிந்த மனக்கண்ணை கொண்டுதான் சுவாமி உன்னை பார்க்கலாம் என்றதை மாணிக்கவாச சுவாமி சொல்லுகிறார். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அந்த கரணங்கள், மனம்பாக்கு காயங்கள், இந்த இதுகளால் எல்லாம் நான் சுவாமியை காண்றேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் மனக்கண் அது மிகப்பெரிய ஒன்று. தியானத்திலே தான் அந்த மனக்கண். அப்ப எங்களுடைய பார்வையை திருமந்திரன் சிறப்பா சொல்லிக் கொண்டு போகிறது. எங்களுடைய பார்வையை புருவங்களுடைய மத்திக்கு நாங்கள் கொண்டு வரணும். இந்த குண்டலி சக்தியோ அந்த மூக்கு நுனியை பார்வை பார்க்கக்கூடியதாக உங்களுக்கு தெரியும். இயமம், நியமம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி என்று இப்படி சொல்ற அந்த அட்டாங்க உறுப்புகள்ல தியானம் என்றது மூக்கு நுனிக்கு எங்களுடைய பார்வையினுடைய ரெண்டையும் கொன்றேக்குள்ள எங்களுடைய அந்த ஊனக்கண் ஒடுங்கும். ஊனக்கண் ஒடுங்கினோடனே கண்ணப்படியே மூடி மனதிலே ஞானக்கண் தூண்டும். இந்த மனத்திலே அந்த சுவாமி தென்படுவார். அப்ப நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். நுணுக்கு என்றது நுண்மை, நுண்ணுணர்வு என்றது நுண்ணிய உணர்வு பொருள். சுவாமி நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நான் அணுவுக்கு அணுவா நிற்பான், அப்பாலுக்கு அப்பால் நிற்பான். அப்ப நுணுக்கமானவன், அதுக்குள்ளே நுணுக்கம், நுண்ணுணர்வாக மிக உணர்வாக இருக்கிற பெருமான். நல்ல உதாரணம் நாங்க சொல்லலாம். இரும்பு முதலிய உலோகங்கள், மரம், கண்ணாடி முதலிய தூய நுண்ணிய நிலையை எட்டும் அந்த பொருட்கள், நுண்ணிய நிலையை எட்டும் காலத்தில் அவற்றின் மீதுல நாங்கள் முகத்தினுடைய பிம்பத்தை காணலாம். ஒரு விஞ்ஞானம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்ப கண்ணாடி அதே அந்த நுண்ணிய நிலைக்கு அதை பொலிஷ் பண்ணி எல்லாம் கொண்டிருக்கதான் இது எங்களோட முகம் தெரியும். ஒரு நிறைகுடம் மிக நுண்ணிய நிலையில அதை மின்னுக்கி புளி எல்லாம் போட்டு விளக்கி எல்லாம் வந்தா அந்த முகத்தை, நிறகுடத்தின் இதுல முகத்தை பார்க்கலாம். சில பேர் நிறகுடத்தை வச்சுட்டு அதுல மை பார்த்து என்ன நடக்குதுன்னு இப்போ சொல்றவர்கள் இருக்கிறார்கள். மை பார்த்து சொல்லுதல். வெத்திலையிலே ஆஞ்சநேயருடைய அருளோடு மை போட்டு சொல்லுவார்கள். அதெல்லாம் இந்த மரத்தை பொலிஷ் பண்ணினா அந்த நுண்ணிய தன்மை வரைக்க முகம் தெரியும், உலோகங்கள்ல தெரியும். அப்ப இதுகள் எல்லாம் அந்த நுண்ணிய நிலை எட்டும் போதுதான் எங்களுடைய முகத்தினுடைய பிம்பம் தெரிகிறது, உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே அதை மாணிக்கவாச சுவாமியை சொல்ல இல்லை. அப்படி அந்த நுண்ணிய நிலையில நாங்கள் இறைவனை கால்ற நிலைக்கு அங்கால நுண்ணுணர்வா இருக்கிறான். எப்படி என்று சொன்னா, மனதில இருந்து மாசுக்கள் எல்லாம் நீங்கி அதனும் ஈசனுடைய சாநித்தியத்தை நாங்கள் உணர வேண்டும். அதான் தான் மனத்தின் கண் மாசிலநாதன். அந்த மனத்தில மாசு குற்றங்கள் எல்லாம் குற்றம் இருக்கிறார்கள், கஷ்டம். அதான் நான் உண்மையை சொல்லுகிறேன், திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அதனால மாசு மாணிக்காத சொல்லுகிறார். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. இப்ப நுண்ணிய நிலையில முகத்தின பிம்பத்தை பார்க்கிறோம். ஆனால் அதை விட கடந்த சுவாமி நுண்ணுணர்வு உடையவன். அந்த நுண்ணுணர்வுடையவன் என்றா என்ன? மனதினின்று மாசு நீங்கி அந்த நேரத்தில அந்த மனத்துக்குள்ள ஞானக்கண் தோன்றி ஈசனுடைய சாநித்தியம் உணர வேண்டும். உண்மையில அது மிகப்பெரிய ஒரு காட்சி. அதான் அனுபூதி நிலை என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அனுபூதி நிலை பெரிய மகான்களுக்கு, சித்தர்களுக்கு அந்த அனுபூதி நிலை கிடைக்கும். அதைத்தான் மாணிக்கவாச சுவாமிகள் உண்மையிலே இந்த 76வது அடியிலே சொல்லி இருக்கிறார். 77வது அடியிலே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. ஒரு மிக அற்புதம் வாய்ந்த ஒரு அடிக்குறிப்பு இது. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. இப்ப நாங்கள் தான் பிறக்கிறோம், இறக்கிறோம். இறத்தலும் புறத்தலும் பொருத்தி இருக்கிறது எங்களுடைய இந்த உயிர்களுடைய வேலை. அப்ப இங்க போக்குவரவில்லா போக்குவரவும் புணர்வில்லா புண்ணியனே என்று சொல்லிக்க, இது புண்ணியனே என்பது சுவாமி. இங்க சுவாமியைத்தான் குறிக்கிறது, சுத்த சிவம். இந்த புண்ணியனே என்ற சொல்லு எதை குறிக்கிறதுன்றா சுத்த சிவம். உங்களுக்கு தெரியணும், சிவனுடைய எத்தனையோ நிலைகள்ல சுத்த நிவம். இப்ப மாணிக்கவாச சுவாமி சொல்றார், புண்ணியனா நாங்கள் புண்ணியனே என்று ஒரு சொல்ல நாங்கள் உலகத்திலே சில பேரை புகழ்ந்து பாடைக்க புண்ணியனே என்று பாடுவார்கள். என்னுடைய குரு அதான் சொல்லுவார். என்னுடைய குரு எனக்கு ஒரு கட்டளை, இறந்தவர்களுக்கு நீ கல்வெட்டு பாடக்கூடாதுன்றது என்னுடைய குருவின் கட்டளை. அதால நான் யார் சொந்தக்காரர்கிட்ட என்னன்னு கேட்டா நான் கல்வெட்டு பாடி கொடுக்குறேன் இல்லை. அப்ப நான் ஐயாட்ட ஏன்னு கேட்டேன். அதே நேரத்தில் அவர் இன்னொன்றையும் சொல்லி இருந்தார், நீர் மரண வீடுகளுக்கு
போகக்கூடாது. அப்படி போனாலும் நீ பிரேதத்தை பார்க்க கூடாது. அது உன்னுடைய இறை தியானத்தையும் உன்னுடைய வழிபாடு நீர் கோயில் வச்சுக்கிறது பிரச்சனை என்று சொல்லி அதுல விஷயம் இருக்கின்றதை நான் பேர்ந்து கண்டேன். குருவாக்கு சும்மா சொல்ல மாட்டார்கள். இந்த பிரேத தோஷம் உன்னுடைய ஜாதகத்தின்படி பிரேத தோஷம் அந்த காட்சி மறையாது. அதனுடைய தியானங்களுக்கு உனக்கு பிரச்சனை என்று சொல்லி சில விஷயங்கள் அப்படி குருவாக்காக சொல்லி இருக்கிறார்கள் பெரியவர்கள். அப்ப நான் ஐயா கிட்ட சொன்னார், பொய்யர்தம் பொய்யர பாடாத, ஒரு சேவையும் உலகத்துல செய்கிறார். அப்படி சேவை செய்திருந்தாலும் ஏதாவது நெஞ்சில வஞ்சகம் வச்சு ஏதாவது பலன் கருதித்தான் காரியம் செய்வார். சங்க கடையில மனைச்சல ஊருக்குள்ள ஒரு சேவகனா இருப்பான், சிவத்தொண்டர் என்று சொல்லி போட்டு பெருந்தொண்டுகள் எல்லாம் செய்வினம், 1000 பட்டங்களை எல்லாம் சூடிக்கொண்டு பட்டம் பதவிக்காகவும் பேருக்கும் புகழுக்காகவும் நாங்கள் சிவத்தொண்டு செய்கிறோம் என்று விலாசமா உலகத்துக்கு காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் எத்தனையோ விதம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. மனதில குற்றம் வச்சு கொண்டு பொய்யர்தம் பொய்யராக எத்தனையோ வேலையை செய்வாங்க. அவங்களை நீ பாடாத, பாடினா உனக்கு திருவருள் இல்லை, உனக்கு கர்மந்தான் வந்து சேரும். பொய்யர்தம் பொய்ய பாடாத. இது என்னுடைய குரு அருக்கோய் விநாசித்தம்பி புலவர் எனக்கிட்ட கட்டளை. சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார். குருவாக்க நாங்கள் எந்த காலத்துல மீறினாலும் எங்களுக்கு அவன் சித்தும் அவன் அனுக்கிரகம் இல்லாம போயிடும், சாபமாயும் குரு சாபமாயும் போயிடும். அதுல நான் எத்தனையோ புத்தகம் செய்திருக்கிறேன். ஆனா நான் அவர் சொன்னார், நீங்கள் மாஸ்டர், என்ன மாஸ்டர் என்று தான் சொல்லுவார். எனக்கு அதே பெரிய ஒரு என்ன ஐயா அப்படி சொல்ல மாஸ்டர் என்று தான் சொல்லுவார். அப்ப அந்த பக்குவம் அந்த வயதிலையும் எங்களை விட எத்தனையோ மடங்கு வயது கூட அந்த வயதிலும் அப்படியே பக்குவம் கூப்பிடுவார், மாஸ்டர் தான் கூப்பிடுவார். அப்ப ஐயா நான் கேட்டேன், ஏன் ஐயாண்டு. அவர் சொன்னார், நீர் விரும்பினால் நீங்கள் அவர்களை பற்றி புத்தகங்களை அடிச்சு கொடுங்கோ, பிழை இல்லாமல் 10-15 ப்ரூ பார்த்து பிழை இல்லாமல் அவர்களுடைய பேரில புத்தகங்களை அடிச்சு கொடுங்கோ. ஆனா அவையில புலம்பல் பாட வேண்டும், இந்த புலம்பலை பாட வேண்டாம் சொல்லிட்டாரு. ஆனால் ஒருத்தருக்கும் புலம்பல் ஒண்ணு செய்து கொடுக்குறேன். சில பேரு கேட்டா என்னன்ட்டு வெண்பா மட்டும் ஏற்றி கொடுப்பேன். ஏன் வெண்பாவில பிரச்சனை இல்லை. அது உண்மைய அவர்கள் இறந்த திதிய பஞ்சாங்கத்துல பார்த்து திதி வளர்புறையோ தேய்புறையோ எல்லாம் சொல்லி இந்த வருஷம் அதெல்லாம் அதுல ஒரு பொய்யும் கிடையாது. அப்ப நான் தனிய திதிவெண்பா மட்டும் எழுதி கொடுத்துட்டு மிச்சம் நான் கனபுத்தகம் செய்திருக்கிறேன். அவைன்ற பேர்ல கணபதியை பற்றி தோத்திரங்கள் இல்ல நான் ஒரு பெரிய பெருவாளுக்கு செய்து கொடுத்தேன்னா அது கந்தசட்டி கவசம் 6 பாம்பன் சுவாமியோட உரியோடும் செய்தேன்னா அது 1000 புத்தகம் அடிச்சு புத்தகம் இப்ப இல்லை. அந்த புத்தகம் தான் கல்வெட்டப்படி கல்வெட்டு அடிக்கிறதுக்கு சைவ சமயத்துல ஒரு முறைமை இருக்கு. நீங்க எல்லாம் பிள்ளையார பூர்றியல் அம்மனை பூர்றியல் கலர்ல எல்லாம் அடிக்கிற இப்படி அடிக்கிற விதியே இல்லை. எனக்கு பேராசிரியர் கிருஷ்ணராஜா சாரும் நானும் இதை பற்றி ஆய்வு செய்து எங்கட தமிழ் எங்கட சைவ வரலாற்றில நாங்கள் அதை நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி பார்த்தினாங்க. கல்வெட்டு அடிக்கிற என்றால் மட்ட வெள்ளையாத்தான் இருக்கும், வேற எந்த கலரும் போடலாது, வெள்ளை கலர். நீங்கள் எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சிவலிங்கம் தான் போடுவோம், சிவார்ப்பணம். கடைசியா மோட்சம் சிவன் தான் தார, பிள்ளையாரோ முருகனோ ஒருத்தர் மோட்சம் தார. அவைகள் எல்லாம் சிவத்திட்டான் அனுப்பி விடுவினமே தவிர அவைகள் மோட்சம் தார இல்லை. எங்களை அறியாம நாங்க நினைக்கிறோம் எங்கட குலதெய்வம் வழிவர் கடவுளை போடுறோம். இப்ப நான் அந்த பெரிய பெற்ற கல்வெட்டு அதுக்காகத்தான் அடிச்சனான். வெள்ளை மட்ட செங்கல்லில் ஓட்டுக்கலர், அதாவது அவர்களே கல்லில செங்கல்லில படம் கீறி அவைகளை நச்சுத்தான் கல்லுக்கு பூசி அபிஷேகம் எல்லாம் செய்து கல்லு போடுறோம். செங்கல்லு கலர்ல தான் அந்த சிவலிங்கம் அடிக்கும், வேற கலர் ஒன்றும் அடிக்கலாம். அது செங்கல்ன்றது செம்சோதி, அவர்கள் சிவமாகிற நிலை. சிவலிங்க சிவார்ப்பணம் அதுதான் அடிக்கலாம். பின்னுக்கும் சும்மா அந்த கீத பாசகம் அது இதெல்லாம் கண்டபடி எல்லாம் போட்டு அடிக்கக்கூடாது. அப்ப அந்த தூய்மையான வெண்மை அது சிவத்தோடு 2 கலக்கிற தன்மை. உங்களுக்கு தெரியும், கொடியிறக்கம் முடிஞ்ச உடனே இப்ப நல்லூர்ல மற்ற கோயில்கள் எல்லாம் முழுக்க வெள்ளையெல்லாம் சுவாமி வரும். வெள்ளை வஸ்திரம், வெள்ளை பட்டாடை, வெள்ளை பூ. இப்ப அதெல்லாம் கோயில்களே நடைமுறையில வந்துட்டுது. நாங்களும் செய்யறோம். ஏனென்றால் அது அருளலை குறிப்பது. அருளல் என்றது பேரின்பத்தை சுவாமி தருவது, தன்னோடு ஐக்கியப்படுத்தி எங்களிடம் இருக்கிற ஆணவங்கன்மம் மாய போன்ற மலங்களை நீக்கி எங்களுக்கு திருவருள் தருவதுதான் அது. அதனாலேதான் அந்த வெண்மை. அப்ப கல்வெட்டும் வெண்மைன்றதுல அடிக்கணும். நான் நினைச்சேன் இதை பற்றி புத்தகம் எழுத சொல்லி போட்டு எங்க காலம் கிடைக்கல விட்டுட்டேன். இப்படி எங்களோட சமயத்துல கண்ண விஷயங்களை முன்னோர்கள் சிந்தி செய்திருக்கிறார். நாங்க விரும்பின கலர்லாம் அடிக்கிறோம், அப்படி அடிக்கலாம். அப்ப அப்படி அடிச்சா 6 கந்தசட்டி கவசமும்
நான் பிள்ளையார் ரச்சியத்துல நல்லூருக்கு முன்னு பிள்ளையார் ரச்சியத்துல நான் அதை அடிச்சேனா, நான் 11 தரம் ப்ரூ பார்த்ததை பார்த்துட்டு அவர் பிள்ளையார் ரச்சிய முதலாளி சொன்னார், ஐயா இப்படி ஒரு தரம் இவ்வளவு பொறுமையா இருந்து சரிவிட பார்த்ததை நான் இதுவரையில காண இல்லை. நான் இதை பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்க போறேன், எனக்கு அனுமதி தாங்க. நான் தாராளம் அவர் சேவ் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் கந்தசட்டி காலத்துல நல்லூர்ல அவர் இந்த கந்தசட்டி கவசங்களை அச்சடிச்சு இலவசமா எல்லாருக்கும் வழங்குவார் முருகன் சேவையாக. இப்ப என்னண்டா ஒரு பிழையும் பெறக்கூடாத அளவுக்கு. அப்ப பாம்பன் சுவாமிகளுடைய உரை, அற்புதமான முருகப்பெருமான் அருள் பெற்ற பாம்பன் சுவாமிகளுடைய உரையோட அது நீர்வேலி ராஜேந்திர குருக்கள் தான் கீவா ஜெகநாதன், தமிழ்நாட்டில மிகப்பெரிய அறிஞர் கீவா ஜெகநாதன் இந்த பாம்பன் சுவாமியோட அவருக்கு கொடுத்தார். அவர் எனக்கு தந்தார். அவரும் எனக்கு நீர்வேலி ராஜேந்திர சுவாமிநாத ராஜேந்திர குருக்கள் மிக சித்துள்ள ஒரு பெரியவர். விபூதியாலே எல்லா வருத்தங்களையும் மாற்றுவார். அவரும் ஒரு சித்தர் தான். அவர் தான் இந்த நூலை தந்தது. ஆகவே ஏன் சொல்கிறேன் என்றால் அன்பர்களே, இது குரு கட்டளை. அதனாலே நான் இந்த புலம்பல் இதெல்லாம் பாடுறதில்லை. இந்த பொய்யும் மனதிலே கயவும் தன்மையும் செய்யாததை செய்த வேண்டும், செய்ததை செய்ய வேண்டும் எல்லாம் சொல்ற இவங்களை பாடினால் எங்களுக்கு எங்களுடைய ஆத்மாவுக்கு பழி வந்து சேரும். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும். அதான் கல்வெட்ட அடுத்த இனம் சுருக்கறிஞ்சு போடுவாங்க. இப்ப பெரியம்மா கூட நான் அப்பற்ற பெரிய பெற்ற அவ ஒரு நெசவு அதிபர், அவ கைப்பட தானே எழுதி வச்சுட்டு போயிருந்தா சுவாமி விவேகானந்தருடைய வரலாறை விரிவாக அடித்து உறவினர்கள் கொடுக்க சொல்லி. அப்ப நான் அது ஒரு புத்தகமா அடிச்சுதான் கொடுத்தேன். அவருடைய வரலாறை போட்டு திரிவன்பா போட்டு விவேகானந்த வரலாறு முழுக்கலும் புத்தகம். அந்த புத்தகம் யாழ்ப்பாண நூலகமே என்னுடைய 5 ஒப்பி பண்ணினார்கள். இப்படி ஒரு விரிவானது இல்லை ஐயா தாங்கும்னு சொல்லி. அப்ப அது நாங்கள் அடிச்சு எல்லாம் போயிட்டு. அப்ப இப்படி அந்த நல்ல ஒரு செயலை செய்ய வேண்டும். அப்ப புண்ணியனே என்று நீங்கள் சில பேர் பாட்டுல போடுறது. இங்க நான் நினைக்கிறேன் மாணிக்கவா சுவாமிகள் சுத்த சிவம் என்ற நிலையில புண்ணியன் என்று பாவிச்சிருக்கிறார். நாங்கள் சாதாரண மக்களுக்கு புண்ணியன் என்று பாடலாமோ வாழ்த்து பாவில? இவ்வளவு பாவம், இவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க. நான் திருவாசகத்துல இந்த இடத்துல வாரவடியா திருவருள் நோக்கோட நான் இதை சொல்லுகிறேன். எங்களுடைய பாடுவினம் புண்ணியனே. அப்ப மாணிக்கவா சுவாமிகள் மிக உயர்ந்த நிலையிலேதான் புண்ணியனே என்றார். போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியன். சுவாமிக்கு போக்குவரவு இறப்பு பிறப்பு எதுவுமே கிடையாது. புணர்தல், நாங்கள்தான் பூமியில புணர்ந்து சந்ததிகளை உருவாக்கி சந்ததி விருத்தியை செய்கிறோம். அதெல்லாம் புணர்ச்சி, அதுகள் எல்லாம் சுவாமிக்கு கிடையாது. அப்ப அவர் ஒரு பூரணமாக இருக்கிற சுவாமி. அவருக்கு புறவி அதுகள் எல்லாம் கிடையாது. ஒரு போதல் வருதல் பிறபொருளை சேர்தல் என்றதெல்லாம் அவருக்கு இல்லை. கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால அவர் எதோடையும் கலக்காமல் புனிதமாகவே இருக்கிறார். ஆனா சில வேளைகளை நான் சொன்ன ஒன்றாய் உடனாய் வேறாய், அது வேறென்ற இல்லைதான் இங்கே சொல்லப்படுகிறது. போக்கும் வரவும் புணர்வு அதான் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு மகோன்னதம். ஆகவே போக்கு வரவு இல்லாத புண்ணியனாக, மிகச்சிறந்த புண்ணியனாக இந்த சுவாமி இருக்கிற ஒரு சிறப்பை நீங்கள் இந்த அடியிலே பார்க்கலாம். 78வது அடியிலே காக்குமம் காவலனே காண்பு அரிய பேர் ஒளியே என்கிறார். இங்க இதில் பார்க்கலாம். காக்குமம் காவலனே காண்பரிய பேரொளியே என்றார். இங்கே காவலன் என்றால் அது வேந்தன் என்று பொருள் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே வேந்தனாக இருக்கிற சுவாமி அங்க சொல்லுகிறார். இப்ப சுவாமி எங்களை எல்லாம் காக்கிற மிகப்பெரிய ஒரு கடவுள். அவர் மகாவிஷ்ணுமூர்த்திகிட்ட காத்தலுக்குரிய வேலையை கொடுத்திருந்தாலும் உண்மையில மகாவிஷ்ணுவையும் காத்து எல்லாரையும் காக்குற பெரிய ஒரு சுவாமி. காக்குமும் காவலனே. இங்கே காவலன் என்றது நீங்க அப்ப 2 தடவை முதல் காக்குமண்டு போட்டு என் காவலன் என்று போட்டு குழப்பம். அந்த காவலன்றது வேந்தன். இந்த காத்த தொழிலுக்கு வேந்தன். நான் சொன்ன காத்த தொழில நாராயணத்தை தான் கொடுத்துட்டார், அச்சானுக்கு கொடுத்துட்டார், மைத்துனனுக்கு. நாராயணன் தான் காத்தல் தொழில் வேலை. ஆனால் எத்தனையோ விஷ்ணுக்கள் பிறந்திறந்து விட்டார்கள், எத்தனையோ விஷ்ணுக்கள், எத்தனை அவதாரங்கள். அப்ப அப்படியெல்லாம் அவருக்கு கொடுத்தாலும் அது அந்த காத்தலுக்கு வேந்தன் என்றால் எங்கட சிவன் தான். வடிவா நீங்க யோசிக்கணும்.
இங்க வேந்தன் என்ற பொருள்ல தான் மாணிக்க சுவாமிகள் பயன்படுத்தி இருக்கிறார். காக்குமும் காவலனே, எங்களுக்கு காவல் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தினுடைய வேந்தனாக திகழ்வோம் நீதான், உன்னை விடப்படுகிற காண்பு அறிய பேரொழியே. அது மட்டுமல்ல சுவாமி, எங்கேயும் அவர் ஊனக்கண்ணத்தான் முக்கியப்படுத்துகிறார். ஊனக்கண் கொண்டு காண முடியாத நீ மனதிலேயே சாந்தித்தியமாக இருக்கிற மாறாத ஞானச்சுடர், நீ ஞானச்சுடரான சுவாமி அப்பா. பேரொளி சாதாரண ஒளி. இப்ப உங்களுக்கு தெரியும், சாதாரண ஒளி இப்ப மின் விளக்குகள் எல்லாம் எத்தனையோ பவரான பல்புகள் எல்லாம் பத்தி கொண்டு இருக்குது. ஆனால் விடிய சூரியன் வந்த உடனே எல்லாம் மின் அப்படியே அது ஒன்றும் பத்துறதே எங்களுக்கு தெரியாது. அது பெரிய நிப்போன் லைட் என்னான்னு, என்ன பவர்ஃபுல்லா போக்கஸ் என்னான்னு, அந்த லைட்டுகள் பத்துன்றதே எங்களுக்கு தெரியாது. அதனால சில பேர் லைட்டுகளை நிப்பாட்டாமலே விட்டுருவார்கள், மறந்து. ஏனென்றால் அந்த சூரியன் என்ற பேரொளி வந்த உடனே இந்த மின் விளக்குகள் எல்லாம் இல்லாமல் இருட்டுக்குள்ள அது பெரிய பிரகாசம், பெரிய திருவிழாக்கள், என்ன பிரகாசம், என்ன விளையாட்டு எல்லாம். ஆனால் சூரியன் வந்த உடனே இந்த மின் விளக்குகள் ஒன்றுமே எங்க என்ன செய்தே தெரியாது. இந்த சூரியன் கூட சிவபெருமானுடைய பேரொளிக்கு கிட்ட நிக்க முடியாது. அதான் விஷயம். அப்ப சூரியனுக்கு கூட ஆற்றல் கொடுத்து சக்தி கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? சிவபிரான் தான் கொடுத்தார். அப்ப அவர் பேரொளி அதான் சொல்றார், பேரொளி காண்பு அறிய பேரொளி என்றார். அதாவது லேசில அந்த பேரொழியை நான் காணலாம், மனத்துல தியானம் பண்ணி சதா மனத்துல நினைச்சு மாறாத மாற்றமில்லாத மனத்தோட இருக்கேக்குதான் அந்த ஞானச்சுடர் பிரகாசிக்கும். வேறுபடுகிற மனதில இந்த பேரொளி ஞானச்சுடர் வராது. அடிக்கடி சொல்லுவேன், வேறுபடுகிற மனசுல, அது நானா இருந்தானே ஆரா இருந்தான்னு வேறுபடுகிற மனசுல வராது. ஆகவேதான் இந்த 78வது அடியிலே அந்த மகிமையை சொன்னார். சொல்லிவிட்டு 79வது அடியிலே ஞான ஒரு அற்புதமானது, ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற என்றார். ஆற்றின்ப வெள்ளமே, இங்கே அந்த வெள்ளம் என்று சொல்லி திரும்ப வருகிறது. முன்பும் பயன்படுத்த சொல்லி இருந்தேன், கங்கை நதியோடு சேர்த்து உங்களுக்கு முன்னு சொல்லி இருந்த ஞாபகம் வருகிறது. ஆற்று இன்பம் இது மிகப்பெரிய ஒரு எதென்று சொன்னால் பேரின்ப பெருக்கத்தான் காட்டுகிறது. இப்ப 6 இன்பம் கிள்ள இங்க இனிமே ஆற்றுப்படுத்துகிற ஒரு நிலை இருக்கிறது, அதை நீங்க சொல்லலாம். ஆற்றின்ப, நாங்கள் ஓடுகிற ஆற்றை போல தொடர்ச்சியாக தருகிற இன்பம் என்று நாங்கள் பொருள் கொள்ள முடியாமல், அதுக்கு மாறாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த இடத்திலே. என்னவென்றால் ஆற்றின்பம் என்பது 6 இன்பம். 6 இன்பம் என்பது நெறிகாட்டுகிற ஒரு இன்பம். அந்த சுவாமி எங்களுக்கு நல்ல நெறிய காட்டுகிறார். அந்த தங்கு தடை இல்லாமல் அந்த நெறியில நாங்கள் ஒழுகிக்கொண்டே போகும். 6 போறது மாதிரி அந்த நெறி நின்று அந்த நெறியில நிக்கிறதால, அதாவது தர்ம நெறியில, நீதி நெறியில, நியாய நெறியில, உண்மை நெறியில, தூய்மையான நெறியில நிக்கிறதால வருகிற இன்பந்தான் இங்கே சொல்லப்படுகிற மாணிக்கவாசகன் சொல்லுகிற ஆற்றின்ப வெள்ளமே. அந்த இன்பம், அந்த நெறி, ஒரு ஒழுங்கால நெறியிலே நிக்கிறதால வருகிற இன்பம் ஒரு பேரின்ப பெருக்க உதிக்கும். நன்னறியில் நின்று உதிக்கின்ற பேரின்ப பெருக்கத்தான் இவர் ஆற்றின்ப வெள்ளமே என்றான்றதை நீங்க விளங்கணும், அடிவா விளங்கணும். நன்னறியில் நின்று உதிக்கின்ற பேரின்ப ஒரு அது பெருக்கு, வெள்ளப்பெருக்கு மாதிரி, பெரிய ஆறு ஓடுறது மாதிரி தடை இல்லாம வரும், நிக்காது. நீ எனக்கு தந்தையுமாய் அதற்கு மேம்பட்டவனாய் இருக்கிறாய். அதான் அத்தாமிக்காய் நின்ற, அத்தாமிக்காய் நின்ற. இங்கேயும் அவர் அதைத்தான் சொல்லுகிறார், சுவாமி நீ எனக்கு தந்தையாயும் அதற்கு மேம்பட்டும் இருக்கிறாய், என்னை நல்ல நெறியிலே ஒழுகச் செய்கிறது. உண்மையில சொல்வார்கள், தாய் தந்தையினர் தான் ஒருவரை நல்ல நெறியிலே ஒழுகச் செய்வர். குரு மற்றவர்கள் வந்தாலும் இந்த ஆரம்பத்துல தாய் தந்தையினர் ஏற்படுத்தி விடுகிற அந்த நன்னறி தான் தொடர்ந்து வேலை செய்யும். அப்ப அதனால தாய் தந்தையருடைய நன்னறி ஊட்டல் என்பது எங்களுடைய சமயத்திலே மிக மிக முக்கியமானது. அதையெல்லாம் இப்ப செய்யறதுக்கு பல பெற்றோர்கள் தவற உண்டு. அவர்கள் சரியா இல்லாட்டி பிள்ளைகளை நல்ல நிலையில வழிபடுத்த முடியாது. குருடனும் குருட்டாட்டமாட்டி குழிக்குள்ள விழுந்த திருமந்திரத்துல திருமூல சொன்னது மாதிரி நாங்கள் இப்ப குருட்டாட்டம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளைய நன்னறியில நாங்கள் செல்ல பண்ணணும்டா நான் தாயின் தந்தையும் முதல் நன்னறியில நிக்கணும். தாயின் தந்தை நன்னறியில நிக்காட்டி பிள்ளைகளை நன்னறியை கொண்டு போக முடியாது.
அப்ப அது முக்கியமான ஒன்று. அந்த நன்னறி உதிச்சாதான் அது பேர்ந்து குருவாலையும் பெரிய ஞானிகளாலையும் மற்றாக்களாலையும் தொடர்ந்து எடுத்து செல்லப்படும் என்பதை நீங்க சிந்திக்க வேண்டும். ஆகவே இங்கே அதைத்தான் சொல்லுகிறார், நீ எனக்கு நல்ல நெறி காட்டுகிற தாயாகவும் தந்தையாகவும், தந்தையாயும் தாய் அப்படியெல்லாம் நிற்கிறாய், அதற்கு மட்டுமில்ல மேம்பட்டவன் நிற்கிற அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். இந்த தோற்ற சுடர் ஒளி என்ற எத்தனை நேரம் மாணிக்க சுவாமி பயன்படுத்துகிறார், நீங்க பார்க்கலாம். தோற்ற சுடர் ஒளியை ஆய் சொல்லாத நுண்ணுணர்வாய். இந்த பெரிய ஒரு பொருள் சுவாமி, சுயமான சோதி, மனதுக்கு எட்டாதாய் ஒளிர்கின்ற பிரம்மமாக இருக்கிற சோதி ஞான சூட்சுமமாக நிற்கிறது. அது சூட்சுமம் அதிசூட்சுமமான நிலையிலே நிற்பது, அது மிக அற்புதம் வாய்ந்தது. உடலுக்குள்ளே இருந்து ஒதிக்கக்கூடியது, அனுபூதி நிலையை தரக்கூடியது. அந்த அனுபூதி நிலையை தரக்கூடியதான் தோற்ற சுடரொளியாய். நீ அந்த அனுபூதி நிலையை தோற்றுவிடு சுவாமி, எங்களுக்கு அனுபூதி நிலையை தோற்றுவிட்டது என்றால் பேர்ந்து அதை துண்டர செய்யார். நீங்க பார்க்கலாம், இந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் பாருங்க, அப்படி கொடுத்துட்டு சுவாமி எடுத்த வரலாறு இங்க யாரு இந்த சித்தற்ற வரலாறுல இருக்கா? இல்ல. முனிவர்களுக்கு ஆணவம் கொள்ற போது சில முனிவர்கள் தங்களோட தவ வரத்தை பிழையா பயன்படுத்துற போது இழந்த சக்தி இழந்து விடுவார்கள், திரும்ப அதை எடுப்பார்கள். ஆனா சித்தர்கள் இந்த அனுபூதியாக்களுக்கு பாருங்க, தோற்ற சுடரொளியாய், இந்த சுடரொளியை அனுபூதி நிலையை தோற்றுவிச்சிட்டாருண்டா அதை பேர்ந்து தொடர்ந்து வளர்க்கிறது தான் சுவாமி செய்யும், துண்டற்காது. அதனால அந்த அனுபூதி என்பது மிக மேலான ஒரு நிலையங்கள சமயத்திலே. அப்ப சொல்லாத நுண்ணுணர்வா இங்கேன்னு சொல்றார். அதை சொல்ல வாயால நான் சொன்னேன், தெய்வீக ரகசியங்கள் சிலவற்றை நாங்கள் சொல்ல முடியாது, நுண் உணர்வாய் நாங்கள் உணர வேண்டும். எல்லாம் ஆராய்ச்சிக்குரியதும் அல்ல. இறைவனுடைய எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஆராய்ச்சிக்குரியதாக சொல்ல முடியாது. கன விஷயம். எனக்கு குருநாத சுவாமி எத்தனையோ திருவிளையாடல்கள், எத்தனையோ தரிசனங்கள், எத்தனையோ இதை சொல்லுவார். சிலதை சொல்லி இருக்கிறார், உன்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு கடைசி காலத்துல காதுக்க மட்டும் உபதேசியல். இப்ப நான் மனுஷிக்கும் சொல்ல இயலாது, அம்மாவுக்கும் சொல்ல இயலாது, சகோதரர்களுக்கும் சொல்ல இயலாது, ஒருவருக்குமே சொல்ல இயலாது. சுவாமியின் கட்டளை இதை சில பேர் சொல்லாத. நான் இப்ப சுவாமி சமாதியில தந்த சமாதியின் சில அற்புதங்களை காட்டிட்டு இது ஒருத்தருக்கும் சொல்லாத என்றா சொல்லிடாது. அப்ப சொல்லாத நுண்ணுணர்வா இப்ப இருக்கிற கிடையாக்கெல்லாம் அற்பனுக்கு பவுஜ் வந்தா அத்திராத்துல குட பிடிக்கிறமா எல்லாம் சொல்லி கொண்டிருப்பான். எனக்கு இந்த கைலை காட்சி எப்படி தனக்கு காட்டுறது எனக்கு என்னுடைய குரு அருட்கவி விநாசித்தமி புலவர் சொன்னார். ஒரு நாள் அரை நாள் ஃபுல்லா சொன்னார். ஆனா அதை நான் உதற்கும் சொல்றேன் இல்ல, குரு கட்டளை இதை மாசம் சொல்ல வேண்டாம். என்ன மாதிரி தன்னை யார் அழைச்சு கொண்டு போனது, தன்னை யார் கொண்டு போய் கையில காட்சியை காட்டினது சகலதுன்னு சொன்னார். அப்ப அவர் ஒரு சிஷியன் நம்பிக்கையில சொல்லிட்டு இது ஒருத்தரும் சொல்ல வேண்டாம். அப்ப நான் சொல்லலாம். அப்ப இந்த சொல்லாத நுண்ணுணர்வாய் இதை நீங்க வடிவா விளங்கி கொள்ள வேண்டும். அந்த அற்புதத்தை அவர் சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு பரமாத்ம ஜோதியாக தன்னைத்தானே விளங்கிக் கொள்வதற்கு உதிக்கின்ற ஜோதியாக, அனுபூதியை தோற்றுவிக்கின்ற ஜோதியாக, ஒரு சாஸ்வதமாய் உள்ள சுய ஜோதி புலம்பாக நாங்கள் பார்க்கிறோம். அது சொல்லிலே அடங்காத பேருணர்வு பரம்பொருள் என்பதை நீங்க விளங்க வேண்டும். அதான் சொல்லாத நுண்ணுணர்வு, சொல்லுக்குள்ளே அடங்காத பேருணர்வு பரம்பொருள் நிலை. இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி 81வது அடிக்கு போகிறோம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இங்கே மாற்றமாம் என்று சொல்லுகிற போது மாறுபட்டு வருகிறது என்றது அதுக்கு வையகம் உங்களுக்கு தெரியும், உலகம். வையகம் உலகம் என்பதை குறிக்கின்ற ஒன்று. அப்ப இடையராது மாறுபாடு அடைந்து வருகிற நில உலகில, இந்த உலகில நடக்கிற மிக முக்கியமான ஒன்று மாற்றம்தான் உண்மை. இதை எங்களுடைய சமயம் மட்டுமில்ல, பௌத்த தத்துவமும் தோன்றுகிறேன். நான் புத்தருடைய வரலாறு புத்தகம் இருக்கிறது, பௌத்த தத்துவங்களையும் படித்திருக்கிறேன். நாங்கள் மற்ற சமயங்களை எல்லாம் படிக்க வேண்டும். அப்பதான் எங்கட சமயத்தினுடைய மகிமை எங்களுக்கு விளங்கும். மற்றவர்கள் எல்லாம் இல்லாத எப்படிப்பட்ட சிறப்பு, இல்லாட்டி எங்கடையில் இருக்கிறத மற்ற சமயத்தவர் எப்படி பின்பற்றினார்கள். இப்ப பௌத்தத்திலே ஒரு தத்துவம் இருக்கிறது, சனபங்கவாதம். சனபங்கவாதம் என்றா என்ன என்றால் மாற்றம்தான் நிலையானது என்று கூறுகிறார்கள் பௌத்தர்கள். அதுதான் சனபங்கவாதம்.
சமணத்துக்கு ஒரு தத்துவம் இருக்கு, பௌத்தத்துக்கு இருக்கு, அவைதீர்கள் புறப்புற சமயம், அகச்சமயம், அகப்புற சமயம், எத்தனையோ சமயம் இருக்கு. தெரியணும் உங்களுக்கு. அப்ப இதுல இந்த சனபங்கவாதம் என்பது மாற்றம்தான் உண்மை என்று புத்தர் சொல்லுகிறார். உலகத்தில மாறாதது ஒன்று மாற்றம். மாற்றமற்றே யாரும் மாற்ற இயலாது, மாறிக்கொண்டே இருக்கும். எங்களுக்கு எல்லாம் நான் பிறந்தோடனே அப்படியே இருக்கிறான், வயது போ மாறிக்கொண்டே இருக்கு. நிறதிர மூப்பு வரும், எல்லாம் சாக்காடு எல்லாம் வரும். அவர்கள் அதை எப்படி உதாரணம் சொல்லுகிறார்கள்? ஒரு மரத்தை பார்க்கிறோம், மரத்திலே இலை பழுத்து, இலையிலே மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த மாற்றத்தை கண்டறிவது கிடையாது. ஆனால் இலை பழுத்து விட்டது என்ற உடனே எங்களுக்கு தெரிகிறது, ஓஹோ இந்த இலை மாறிவிட்டது. பழுக்கும் மட்டும் எங்களுக்கு தெரியாது, பழுப்பு ஏற்பட்ட உடனேதான் ஓ இந்த இலையிலே மாற்றம் நடைபெற்று விட்டது. இதைத்தான் நல்ல உதாரணமாக பௌத்தர்கள் சொல்லுகிறார். இலை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு கணமும், ஆனா எங்களுக்கு தெரிவதில்லை. அது பழுத்து உடனே அது விளையக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய, எல்லாம் மாறிடுச்சு. உலகத்துல மாற்றம் நிலையானது என்பது பௌத்தத்தினுடைய கொள்கை. அதே விஷயத்தை இங்கே மாணிக்கவா சுவாமிகள் சொல்லுகிறார். மாற்றமாம் வையகத்தின் உண்மையிலே சமயங்களுக்குள்ள தத்துவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறது தானே. அவரும் சொல்றார், இந்த உலகத்தில மாற்றம் என்பது ஒரு நிலையானது, இடையராது மாறுபாடு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நில உலகத்திலே வெவ்வேறு வடிவங்களினூடாக நீ அறிவாக இலங்குகிறாய் என்பதுதான் அவர் இதிலே சொல்லுகிறார். அப்ப வெவ்வேறு வந்து அறிவாம் சுவாமி, நீ அப்படி நிலையான மாற்றம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நீ என்ன செய்கிறாய்? அதற்கேற்ப வெவ்வேறு வடிவங்களூடே நீ அறிவாக இலங்குகிறாய். இந்த பஞ்சபூதங்கள் இதுகள் என்னென்ன மாற்றங்கள் எடுக்கிறதோ அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப சுவாமியும் வந்து தன்னை மாற்றிக்கொண்டு அதற்குள்ளே கலந்தும் மறைந்தும் செறிந்தும் இருந்து எங்களுக்கு அதனூடான அறிவுகளை எங்களுக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். இப்ப நான் உதாரணமா நான் நினைச்சேன், இந்த நவநாத சித்தருடைய சமாதி போனோம்னா அவற்றை அந்த குகைக்கு வாசலாலே ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி ஓடுகிறது. எனக்கு உள்ளே ஒரு உணர்வு, உடனே அதிலே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து பருகின போது அது அப்பா பழனி பஞ்சாமிரதமாய்தான் இருக்கு. அப்படியே களைகளெல்லாம் போய் இன்னொரு புத்துணர்ச்சி வந்தமாய் இருக்கு. அப்போ அப்படி ஒரு அந்த தீர்த்தம் ஒரு பெருமதி. அது ஏன்னா அப்பதான் நான் நினைச்சேன், அது அந்த தீர்த்தத்துக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ள கூட சுவாமி அறிவா இருந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குறார். இப்ப சுவாமி என்ன செய்கிறார்? பஞ்சபூதங்கள் அட்டமூர்த்தங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்திருந்து அவர் தடத்தை நிலை வர்ற போது இருந்து வெவ்வேறு வடிவங்களோடு சுவாமி எத்தனையோ வடிவம் போடுறார். பிட்சாடனரா வாரார், பைரவரா வாரார், வீரபத்திரா வாரார், ஐயனாரா வாரார், முருகனா வாரார், பிள்ளையாரா வாரார், எப்படி எப்படி எல்லாம் வர்றார். சரபேஸ்வரா வாரார், ஒற்றக்கால் ஏகபாதரா வாரார், எத்தனை வடிவம். அத்தனையிலும் வந்தாலும் அவர் அங்கே தன்னுடைய அறிவாக விளங்கி எங்களுக்கு அறிவை உணர்த்துவார். அதான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம், நீ வந்து எங்களுக்கு அறிவை ஊட்டி எங்களை ஈடேற்ற வைக்கிற பெருமானாக இருக்கிறாய் என்று மாணிக்க சுவாமிகள் மிக அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த இது விஷயத்தை நீங்க மறந்து போகக்கூடாது. நாங்கள் எல்லாருக்கும் கவலை, அழகு போய்கொண்டிருக்கன்னு சொல்லி மாற்றம் நடந்து கொண்டிருக்கு. அழகு ஒரு நாளும் அழியாது என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். அந்தந்த வயதுக்குரிய அழகு அந்தந்த வயதுல இருக்கு. குழந்தை பிள்ளை வயதுல குழந்தை பிள்ளை அழகு, கிழவி வயதுல கிழவி அழகு, குமரன் வயதுல குமரன் அழகு. நாங்கள் பார்த்து கவலைப்படுவோம், அது கவலைப்படக்கூடாது. உலகத்திலே அப்படி இப்படி எல்லாம் மாற்றம் நடந்து கொண்டிருக்கு என்று கவலைப்படக்கூடாது. எல்லாம் இயற்கை, மாற்றம் நிலையானது என்பதை அழகாக சொல்லிவிட்டார் மாணிக்கவா சுவாமிகள். 82வது அடியிலே அற்புதமாக சொன்னார், தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள். உண்மை, தேற்றனே தேற்ற தெளிவேயன் சிந்தனையுள். அடுத்த வரியும் சேர்த்து சொன்னாத்தான் எங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ஊற்று ஆன உண்ணார் அமுதே உடையானே, ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. 2 வரியும் சேர்த்து பார்த்தால் எங்களுக்கு ஒரு நல்ல விளக்கம் ஒன்று உண்டாகும். சில அடிகளை 2 சேர்த்து பார்க்கலாம். அப்ப தேற்றனே, உண்மையிலே இந்த தேற்றன் என்ற சொல்லு இதுவும் ஒரு தொல்காப்பிய சொல்லு, பழம்பெரும் தொல்காப்பிய சொல்லு. அந்த தோய்தல் என்றது எப்படி ஒரு தொல்காப்பிய சொல்லு, கிருவானந்த வாரி அடிக்கடி சொல்லுவார். தெளிவானவர் என்றதுக்கு பொருள். தேற்ற தெளிவு என்று இன்னொரு இடத்தையும் தேற்றன் என்று சொல்றார், திரும்ப தேற்ற தெளிவு என்று சொல்றார். 2 தரம் வருது.
இங்க தேற்ற தெளிவு என்பது நிறைந்த தெளிவு. தேற்றன் தெளிவானவன், சுவாமி தெளிவானவன், சுவாமிக்கு ஒரு சஞ்சலமும் கிடையாது. தேற்றனே அது சுவாமியைத்தான் சுட்டுது. நீ தெளிவானவன், தேற்ற தெளிவே. தேற்ற தெளிவே என்று திரும்ப பயன்படுத்துற போது நிறைந்த தெளிவை சுனையாக சுரக்கிறவன், அதான் தெளிவே என் சிந்தனையுள். சிந்தனையுள் ஊற்றானார். இங்க ஊற்றானார் என்றதுதான் நான் பொருள் சொல்லுகிறேன். அவர் ஊற்று ஆனவர் என்றா ஒரு சுனை, ஒரு நீர், ஒரு சுனைக்குள்ள உங்களுக்கு தெரியும், தொட்டனை தூரும் மணற்கேள்னி மாந்தர்தம் கற்றனை தூரும் கல்வி என்று வள்ளுவர் இடத்திலே சொல்லுவார் திருவள்ளுவர். தோண்ட தோண்ட நாங்கள் என்னுடைய திருமஞ்சன கிணத்துக்களே கோயில்களை பார்த்திருக்கிறேன். இந்த மண்ணை தோண்ட தோண்ட குமுளி எடுத்து ஊற்று வரும். அந்த ஒரு ஊற்றத்தான் இங்க சொல்லுகிறார். ஒரு மணக்கேணியை தோண்டினா தான் தெரியும். மலையக்கிள்ளையும் சில நேரம் பொக்கணைகளுக்கு இருந்து வரும். ஆனால் மணல் கேணிய தோண்டைகளை வெங்கட திருமஞ்சன கிணறு கீழே எல்லாம் நல்ல மணல் தோண்டி போட்டு அந்த சக்கைகள் கஞ்சல்கள் அதெல்லாம் எடுத்து போட்டு பார்ப்பேன், ஆசையா இருக்கும். குமுளியா அப்படியே மண்ணோட சேர்ந்து ஊற்று வரும். அதைத்தான் சொல்லுவார்கள் ஊற்று ஆன சுனையாக சுரக்கிறது சொல்றார். ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே. இப்ப உண்ணார் அமுதே என்று சொல்லிக்கல, உண்ணுதற்கான அரிய அமிர்தம் சுவாமினி. இங்கேயும் அந்த அமிர்தத்தை சொல்லுகிறார். அமிர்தம் என்ற இடத்தை பல இடத்தை பயன்படுத்தி விட்டார். உடையான் பிரபஞ்சம் அனைத்திற்கும் சொந்தக்காரன் நீதானப்பா. உடையானே பிரபஞ்சம் எல்லாம் சுவாமியில எல்லாம் வந்து எல்லாம் சுவாமிதான். எல்லாத்துக்கும் அவர்தான் பொருள், எல்லாத்துக்கும் பொறுப்பு அவரே. அதான் மாணிக்க சுவாமி அவரே காட்டினார். அப்ப உடையான் என்ற பிரபஞ்சம் அனைத்துக்கும் சொந்தக்காரன் நீதானப்பா. அதே நேரம் உண்ணார் அமுதே, உண்ணுதற்கரிய ஆறுன்றது அது உங்களுக்கு தெரியும். இலக்கணத்தில இந்த ஆர் விகுதி சேர்ந்து வருகிற ஒரு தத்துவம். அதான் இதுக்குத்தான் நாங்கள் இலக்கணம் எங்க அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்துல மிக முக்கியமா வைக்கப்பட்ட இலக்கணம் இல்லாட்டி சந்தி பார்த்து பொருள் பிரிச்சு பிடிக்க இயலாது. மற்றது தொல்காப்பிய அறிவு இலக்கணம் இருக்கணும். இலக்கணம் இல்லாட்டி எங்கட சைவ சித்தாந்தமோ சைவ சமயமோ சிந்தனைகளோ உங்களுக்கு பேசாது. இலக்கண அறிவு கட்டாயம். சில பேரே இலக்கணம் கேட்டு கொண்டிருக்காரு. இலக்கணத்துல கன பேர் சோதனையில ஃபெயில் விடுகிறார்கள், சித்தியடைய தவறுகிறார்கள், சித்தாந்தத்திலும் விடுகிறார்கள். இலக்கண அறிவு கட்டம். உன் ஆர் அமுதே ஆர்பிகிதி. அப்ப இந்த உண்ணார் அமுதே என்று சொல்லியிருக்க உண்ணுதற்கான அரிய அமிர்தத்தை தருபவன் சுவாமி. அப்படிப்பட்டவன் நீ அதை எனக்கு சுரக்கிறாய், ஊற்றாய் சுரக்கிறாய். எப்படி? நிறைந்த தெளிவை உண்டாக்கக்கூடிய சிந்தனையை. அதான் நான் சொன்னேன், 6வது அறிவு எதுண்டா சிந்தனை தான். சிந்திக்கிற அறிவுதான் பெரிய விஷயம். ஒருவன் சிந்திக்க, அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு, சிந்திக்க தொடங்கி விட்டான்டா அவன் யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவன் நல்ல நிலையில போய் கொண்டிருப்பான். ஒருவன் சிந்திக்கும், ஏன் இதை நான் செய்கிறேன், நான் செய்யறது சரியா பிள்ளையா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, சிந்திக்க வேண்டும். சிந்தித்து சேர்ப்பேன். சிந்திக்கிறது ஒரு வகையில நாங்கள் திட்டமிடுறதுக்கும் பெறும். பிளானிங் ஆஃப் த வே சக்சஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்திலே. பிளானிங் ஆஃப் த வே சக்சஸ். திட்டமிடுகின்ற எல்லாம் வெற்றியை கொடுக்கும். திட்டமிடாத காரியம் சிதறி போகும், பதறாத காரியம் சிதறாது. எல்லாம் முன்னோர்கள் சும்மா சொல்லி வைக்கவில்லை. இங்க மாணிக்க சுவாமியோட இதிலே அற்புதம் வாய்ந்தா நான் சிந்தனை ஊற்றான சிந்தனைய இங்கே சுனையாக சுரந்து கொண்டிருக்கிற பெருமாண்டி. அதுவும் சும்மா சிந்தனை இல்லை, தெளிவே என் சிந்தனையும். நீ தெளிவானவன், அதை விட நிறைந்த தெளிவை எனக்கு தாப்பானுகிற. அதான் பெரிய ஒரு விஷயம். இந்த அற்புதத்தை இந்த அடிக்குறிப்பிலே மாணிக்க சுவாமிகள் அற்புதமாக 83வது அடியிலே அவர் எங்களுக்கு அழகாக செய்தார், சொல்லி இருக்கிறார். அதை நாங்கள் நன்கு சிந்திக்க வேண்டும். உண்மையிலே அது திருவர் பேறு என்று கூறி இவ்வளவிலே நான் நினைக்கிறேன் இந்த 84வது அடியை நாளைய தினம் பார்ப்போம் என்று கூறி இவ்வளவிலே அற்புதம் வாய்ந்ததாகிய இந்த இன்றைய திருவாசக விரிவுரையை இவ்வளவிலே நிறைவு செய்து, அன்பர்களே, நாளைய தினம் மீண்டும் தொடர்வதற்கு எல்லாம் வல்ல திருவருளை பணிந்து மாணிக்க சுவாமிகளும் நடராஜ பெருமானும் திருவருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இவ்வளவிலே இந்த உரையரங்கை, தெய்வீக உரையரங்கை நிறைவு செய்து கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்
குருவாய் வருவாய் வருவாய் புகனே. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி அம்மா. இதுவரையும் சிவபுராணத்தினுடைய தொடர்ச்சியை வழங்கிய சைவப்புலவர் சீகா கமல்நாதன் ஐயா அவர்களுக்கு பயன் பெற்ற அனைவரின் சார்பிலும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி ஐயா. பல பல அரிய விஷயங்களை எடுத்து சொன்னேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி ஐயா. கேள்வி பதில் இருக்கோ ஐயா? கருத்துகள் ஐயா சொல்லுங்கம்மா. கேக்குறாக்கள் கேளுங்க. சரி. யாராவது கேட்கலாம். அன்மியூட் பண்ணி இருக்குது. சொல்லுங்க. விளக்கங்கள் ரொம்ப நன்றாக இருந்தது ஐயா. ரொம்ப நல்லா நன்றி விளக்குறீங்க. அம்மா. நன்றி. சித்தர்கள் பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. சித்தர்களோட அருள் எங்களுக்கும் கிடைக்கும் உங்க மூலமான்றது பெரும் பேரு. சிவன் அருள். நல்லா இருக்கணும். அவனருளாலே அவன்தான் வணங்கி எல்லாம் குருவருள். ஐயா வணக்கம். அப்புறம் இன்னும் ஒண்ணு சொல்லுங்க ஐயா. ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானை நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். என் வாழ்க்கையிலயும் அப்படித்தான் நடந்தது ஐயா. இந்த மகாமகத்துக்கு இது குளத்துல அந்த நீர் தெளிச்சுட்டு ஆதிக்க கும்பேஸ்வரர் பார்த்துட்டு வடலூர் போயிட்டு வீட்டுக்கு வந்து நான் தூங்கிட்டு காத்தால எழுந்துக்கிறேன். காத்து பேசுற மாதிரி ஓம் நம சிவாய் சுவாமி சிவம். உண்மையிலே அது ஒரு உங்களுக்கு பெரும் பேரு. அது திருவருள் அப்படித்தான் கிடைக்கும். சொல்ல முடியாது எங்களாலே. அது அந்த உணர்வு. நீங்க தான் என்னதான் சொன்னாலும் பழத்தை சாப்பிட்டுட்டு சுவை எப்படி இருக்குன்னு சொன்னா நல்லா இனிப்பா இருந்தது, தித்திப்பா இருக்குது, ஒரு நல்ல தேன் போல இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு மேல சொல்லலாது. அது அவரவர்கள் அனுபவத்திலே புற வேணும். அதுதான் அந்த அனுபவ ஞானம் என்று சொல்ற அனுபூதி நிலை. அது ஒவ்வொருவருக்கும் அது நல்ல உதாரணமா தான் சங்கராச்சாரியார் கூட சொல்லுகிறார். பழத்தை சாப்பிட்டுட்டு சுவையை எப்படி சொல்ல முடியாது, அதே மாதிரி நான் ஒரு அளவுக்கு மேல சிலதுல சொல்லலாம். அதை அனுபவப்பட்டுத்தான் பெற்றுக்கொள்ளும். உண்மையிலே உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நல்லா இருக்கும் ஐயா. உங்களோட விளக்கங்கள் ரொம்ப மிகவும் அருமையா இருந்தது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கங்கள். அப்புறம் எனக்கு ஒரு நேத்து நான் இங்கே இப்ப தற்போது சென்னையில இருக்கோம், இப்ப யூஎஸ்ல இருக்கேன். எனக்கு கனவுல நான் ஏதோ ஒரு குகைக்குள்ள போற மாதிரி நீங்க சொன்னீங்களே, அது என் கனவுல வந்த மாதிரி இருந்தது ஐயா. நான் ஏதோ ஒரு குகைக்குள்ள போறேன், அங்க சிவன் இருக்காரு. கால் வச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரே அதிர்வலையா இருக்குது. நீங்க சொன்னது இப்ப காலையில எனக்கு அது பார்த்த உடனே என்னது எதுன்னே ஒண்ணுமே புரியல ஐயா. நன்றி அம்மா. உங்களோட பக்தி எனக்கே மேய்ச்சல் குத்தருகிறது. அது நீங்கள் போன பிறப்புல செய்த பூர்வீக புண்ணியம் இந்த பிறப்பிலும் செய்திருப்பீர்கள். அது உங்களுக்கு திருவருள். அது கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களோட முகத்தை ஒருக்கா பார்க்கலாமா? இப்ப சில பேர் நீங்கள் உங்களோட முகத்தை எங்களுக்கு காட்டி நீங்களும் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் நான் சொன்னேன். உங்களோட என்னென்றால் எங்களுக்கு ஒரு பார்த்தா ஒரு தெளிவு தானே. ஒரு அடியாரை இன்னொரு அடியார் தரிசிப்பது என்பது பெரிய ஒரு விஷயம். சில பேர் நீங்க கதைக்கிற போது உங்களோட முகத்தை நீங்க காண்பிச்சு கதைச்சா உங்களோட பெயர்களையும் சொல்லி காய்ச்சா எங்களுக்கு நல்ல அறிமுகம். என்றால் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவினுடைய திருவுருக்காணல், தெளிவு குருவினுடைய திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரி சிந்தித்தல். இந்த குருவுரி சிந்திக்க என்பதற்கு அல்லது சிசிர்ல சிந்திப்பதற்கு, நல்ல அடியவர்களை நாங்க சிந்திப்பதற்கு ஒரு முறை பார்த்தால் எங்களுக்கு நினைவிலே நிற்கும். அதுதான் நல்ல விஷயம். நான் சென்னையில இருக்கேன் ஐயா. நீங்க இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ள. நான் சென்னையில இருக்கேன். இப்ப யூஎஸ் வந்திருக்கேன். ராஜலட்சுமி. நன்றி. தமிழ்நாட்டுக்கு வந்து இன்பமெண்டி எல்லாம் இந்தியா. ஆனா எங்கட இந்த முற்றோதல் குரூப்ல இருக்கணும் ஐயா. எல்லா இதுக்கும் வந்து நல்லபடியா பங்கு பெற்றி அவ 2 பேரும் உள்ள முருகி போய் நிக்கணும், வார்த்தை வராம. ஆக பார்க்க தெரியுது. அவன் மெய்தான் அரும்பி விதிர் விதித்துன் விரைகால் கண்ட நிலையில நிக்கிறது அவன் கதை எங்களுக்கு காட்டுது. அதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவர்கள் நல்லா இருக்கணும். வணக்கம் ஐயா.
வணக்கம் நீங்க வணக்கம். இந்த சித்தர்களின் கதை மற்றும் உங்களோட கோயில் எல்லாம் பற்றி எல்லாம் சொல்லிக்கல எங்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு இவ்வளவு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. நீங்களும் யாழ்ப்பாணம் நாங்களும் யாழ்ப்பாணம் அதை நீங்க பார்த்தது எங்களுக்கு திருவருள் இல்ல, அதான் கிடைக்கல. ஆனா உங்களோட குருவரோட நான் பார்த்தேன். அளவட்டி விநாசித்தமி வாத்தியார்ன்றவர் அவர் அவங்களோட வடக்கலை வட்டியில சுவட்டில கோயில் வச்சிருந்தவர். அவர்கிட்ட பிரசங்கங்கள் கேட்டிருக்கேன், நேர போய் கேட்டிருக்கேன். சின்ன பிள்ளையா இருக்கேக்க அவற்ற கோயிலுக்கும் ஒரு நாள் போயிருக்கிறேன். நீங்க சொல்ல விநாசத்தம்பி அளவட்டி என்று விநாசத்தம்பி குரு என்று சொல்ல எனக்கு அது அளவட்டின்னு சொன்ன உடனே எனக்கு அவரோடு ஒரு யோசனை வந்தது. அதான் அவரேதான். நான் இப்ப சமாதி இப்ப கோயிலுக்கு பின்னே சமாதி இருக்கு. இப்ப இந்த திருவிழா தொடங்க போகுது ஆவணி கிருஷ்ண ஜெயந்திக்குத்தானே அங்க தேர் வாரது. அப்ப நான் அதுக்கு முதல் இப்ப ஒரு முறை பெரிய புராணம் படிச்சேன்னா இப்ப ஒரு கால் இப்ப நான் பேத்தி வந்து என்னட்ட அவர் ஐயா இருக்கே பேத்தி வரதவாணியே நான் போய் நடக்க பாடம் சொல்லி கொடுத்த இந்த நாரியம் சமயம் எல்லாம் அவ டீச்சரா இருக்கிறா. அப்ப அவையல் தான் நிர்வாகம். அப்ப நான் இந்த இப்ப பெரிய புராணம் ஒரு கால் படிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு 3 நாள் இரவு பகலா இருந்து படிச்சு நாங்கள் முதல் ஒரு கால் தொடங்கி படிச்சு 63 தனியடியா இருக்கும் 9 தூயடியா இருக்கும் ஆலமிலையிலே அமுது படைச்சு சிவனம்மனு கும்பம் வச்சு எல்லாம் செய்யறதுக்கு இருக்கிறேன். திருவருள் பேரு கட்டாயமா பார்த்திருக்கிறேன். வீட்டுக்கு நிலையம் போட போனதுக்கு அப்பா கூட்டிக் கொண்டு வந்த வீட்டுக்கு கிட்ட உள்ள கோயில்ல பிரசங்கங்கள் வந்து செய்திருக்கிறார். அவர் நல்லூர்ல 25 நாளும் செய்தவர். அந்த நேரத்துல அவரு கார்னர்லதான் நான் சண்டில் இப்ப எங்களோட ஊர் கோயில்ல வந்து செய்வேன். சரி சரி சரி. அவர் நிறைய பெரிய அவற்ற இடத்துக்கு இப்போ ஒரு தினம் இல்லையம்மா, உண்மையா சொல்லணும். நாங்கள் அவற்ற சித்துக்கும் அவர் இப்படி போய் நின்றா சும்மா அப்படியே முழுக்கலை நடந்த எல்லாம் முன்புறப்பு எல்லாம் சொல்லுவார், நடக்க போற எல்லாம் சொல்லுவார். ஒரு அண்டனா கூட்டின மாதிரி ஐயனே அவற்ற சித்துக்கு நான் இப்ப மற்ற காண இல்லை ஒரு தரம். அவர் அது எங்களுக்கு கூட ஏதோ குருவருள் கூட என்றுதான் சொல்லுவார்கள். எனக்கு அது கூட நான் என்ன இருந்தாலும் இப்ப சமாதி இப்ப பூஜை செய்து வர்றது உன் காசிலிங்கேஸ்வரான்னு சொன்ன காசிலிங்கம் இப்பவும் இருக்கு. நான் இப்ப பெரிய புராணம் இப்ப 2ஆம் தரம் படிக்கிறதுக்கு இருக்கிறோம். நான் ஒரு சனி ஞாயிறு 3 நாள் லீவு நாள் வாரதை எடுத்து திருவிழாக்கடையில படிக்கிறத கேட்ட அவர் ஓமன்ட்டு இப்ப நாங்கள் படிச்சு ஒரு பூஜை ஒன்று செய்ய வேணும். அதெல்லாம் அவற்றை சமாதிகள் அது சமாதி நாங்கள் நின்று வைக்கல. அது பெரிய பேர் விபூதியும் மற்ற திரவியங்களும் போட்டு எல்லாம் இருக்கிறபடிதான் சமாதி செய்தது. அதுகள் எல்லாம் கட்டாயமா சமாதி இருக்கு. அவர் 10 வருஷத்துக்கு முந்தையே தனக்கு சமாதி கட்டி வச்சிட்டார். கீழே எல்லாம் கட்டி மேல பிளாட் போட்டு விபூதிகள் கூட வேண்டி வச்சிட்டார். இப்படித்தான் செய்யணும் என்று எழுதி எல்லாம் போலீஸுக்கும் மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்தும் வச்சிட்டார். மனுஷிய முதல் சமாதி செய்துட்டார். மனுஷிக்கு பக்கத்துல வலது பக்கம் அவர் கட்டி வச்சு அதுக்குதான் அமுதசுராபி மண்டபம். அதுக்கான இப்ப அன்னதானம் எல்லாம் நடக்கிறது. பெரிய மண்டபம் பின்ன சமாதி இருக்கு. மனுஷின் சமாதியும் பக்கத்தை இருக்கு. மனுஷிக்கு முதலே அன்னம் அவன் பரணிதான். அவ எனக்கு அப்படித்தான் ஐயா சொன்னார். அது ஏதோ அந்த தொடர்பு அன்னமம்மான்னு சொல்லி ஐயாண்ட மனைவி பேர். அவாவும் பரணிதான் சொந்த இடம். ஐயாதான் பேர்ந்து சொன்னவர் பரணிதான் தம்பி என்னுடைய மனைவி என்று. எனக்கு அவா தெரியாதவா நாங்கள் முந்தி அப்பப்பா நீண்ட காலம் ஐயாவோட நல்ல பழக்கம். பெரிய பெற்ற வீடெல்லாம் ஐயா கூட்டி கொண்டு தான் எல்லாம் நிலையம் எடுத்தோன்னு சொல்றவர். அது அப்பப்பா அந்த தொடர்பும் எனக்கு அது பென்று சித்திக்குது. குருவருள் எல்லாம் இறைவன் திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த சமாதிகள் எல்லாம் தரிசிக்கணும் கட்டாயமா. நாங்க எல்லாத்தையும் காட்டாலும் அவற்றை பிரசங்கத்தையும் கேட்டு அவற்றை தரிசி அவரை 5-6 தடவை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். 5-6 தடவை பிரசங்கங்களுக்கு பார்க்க கூட பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். நீண்ட காலம் கதா பிரசங்கம் கொடுத்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முதுமாணி கௌரவ பட்டம் கொடுத்தது. ஜப்பான் ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி பட்டம் கௌரவிச்சு கொடுத்தது. அவர் பெரிய பல்கலைக்கழக பேராசிரியர் எல்லாரும் வந்து பெரிய 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 கொமாண்டர்மார் பெரிய எல்லாரும் வந்து போவார்கள். அங்க வராதாக்களே கிடையாது முந்தி. சார் அன்பு சிவம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அம்மா. சார் நான் ஹலோ சார். சொல்லுங்க. வீடியோ அந்த சார் நான் வந்து நாவலப்பிட்டியில இருந்து கதைக்கிறேன் சார்.
நம்ம புண்ணிய பூமி நல்ல விஷயம். அன்றைக்கும் கூட முத்துமாரியம் கோயில் கும்பாபிஷேகம் தெரியாது. நான் திங்கட்கிழமை இன்னைக்கு லீவு போட்டுட்டு வரலான்னு நான் வந்திருப்பேன். ஓ சார், நானும் பார்த்தேன் நீங்க வரல சார். வாங்க சார், மண்டலாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கேன் சார். நான் திகதியே சொல்றேன் சார். அந்த நீங்க ப்ளீஸ் பேக்ரவுண்ட் மியூசிக்க நிப்பாட்டுங்கோ. யாருடைய சத்தம் கூட சார்? வாரம் நான் நிப்பாட்டு சார். இப்ப நீங்க சொன்ன நவநாதர் சித்தர் கோயிலுக்கும் இந்த அம்மன் ஆலயத்துக்கும் இந்த முருகன் ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்குது சார். நான் அந்த முத்துமாரி வந்து நான் அங்க கதிரேசன் ஸ்கூலுக்கு கதிரேசன் ஸ்கூல் இப்ப நாகராஜ பிரின்சிபல் ரொம்ப நல்லா வச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது முந்தி கொஞ்சம் இதா இருந்தா நாகராஜர் அங்கேயும் நாளைக்காக்கும் நாளைக்கு கும்பாபிஷேகம் தானே? சார். அதுவும் ஒரு கால் நாளைக்கு வசதி என்றா பின்னேறம் ஒருக்கா போய் அவர் பிரின்சிபல் என்ன கேட்டு சொன்ன அவர் வரணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். போனான்னு இப்ப இன்னும் ஒருக்கா டீச்சிங் பிராக்டிஸ் பார்க்க போகணும். அதெல்லாம் புண்ணியங்கள். அப்ப சார் அந்த இந்த அம்மன் கோயில் கிட்டதான் சார் முதலாக அவர் வந்து அந்த எங்களுடைய சித்தர் வந்து உட்கார்ந்து இருந்து எங்களோட அம்மன் கோயில் முன்னால சார். இந்த அம்மன் கோயில் முன்னால ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குதானே சார்? வைத்தியசாலை பிரபல்யமானது. அதுக்கு முன்னால சார், அதுக்கு முன்னாலதான் சார் அன்று இரவு அவர் வந்திருக்கிற நேரத்துல ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கிறாரு சார். அப்ப அவரை வந்து சார் இவர் இந்த சித்தர் வந்து பார்த்துட்டு தான் யாருமே அவரை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லையாம் சார். அப்ப உடனே இவர் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாரு, நாளைக்கு காலையில அங்க குயின்ஸ்பரிங்கிற இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதுக்காக நான் போக இருக்கேன், நீ என்னோட வான்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அப்ப அவரை கூப்பிட்ட உடனே அவருக்கு இப்ப நடக்க எல்லாம் கஷ்டம் தானே சார், இயலாது தானே. அப்ப இவர் கைய பிடிச்சு, அவர் குஷ்டரோகி என்றும் தெரிஞ்சு அவரோட கைய பிடிச்சு அவரை கூட்டிட்டு அவரு இரவு நடந்தே கூட்டி கொண்டு போயிருக்கிறார் சார் குயின்ஸ்பரிக்கு. அங்க போற நேரத்துல சார் அந்த இவர் இங்க வந்து அந்த இங்க உள்ள முருகன் கோயில் கிட்ட இருந்து ஒரு முருகன் சிறிய மயிலோட சிலை ஒண்ணு அங்க இருக்கு சார். நாவலப்பட்டி முருகன் கோயில்ல நான் இந்த அதுல கதிரேசன் கோயில பேசி சொற்பொழிவாற்றி இருக்கிற முதல்வர் காவியல் வர சொல்லி. அப்ப அந்த நவநாதர் கோயிலுக்கு இதுல இங்க இருந்து போற நேரம் அவர் கையில ஒரு சிலையும் அந்த மயிலோட உள்ள சிலையும் கொண்டு போயிருக்கிறாரு சார். சரி சரி சரி. அப்ப அங்க கொண்டு போயிட்டு விடிய காலையில போற நேரம் சார் அந்த குஷ்டரோகியானவருக்கு சார் விடிய காலை விடிஞ்சு பாக்குற நேரம் அவர்கிட்ட ஒரு விதமான இதுவும் இல்லையா சார். அவரு வளமையா இருந்த மாதிரி பழைய நிலைக்கு வந்துட்டாராம் சார். அப்ப இவர் கைய பிடிச்சு கைய பிடிச்ச உடனே அவருக்கு வினைகள் எல்லாம் போயிட்டு அதான். ஓ சார். அப்ப அங்க விட்டுட்டு சார் அந்த சிலையை அங்க வைத்திருக்கனாலதான் சார் இங்க இப்ப நாங்க தைப்பூசத்தன்றைக்கு சார் ஒவ்வொரு வருஷமும் யாத்திரை அங்க போய் சார் அங்க இருந்து பால் எடுத்துட்டு வந்து இங்க உள்ள கதிர்வேலாயுத சுவாமிக்கு அபிஷேகம் செய்யறது சார். வளமையா இப்ப அது நடந்து கொண்டிருக்கு சார். நல்ல விஷயம், நல்ல தகவல். இப்ப நிறைய இப்ப என்னுடைய குருவும் வந்து எனக்கு அதம்மா எனக்கு கண்டுபிடிக்கலாம் கிடக்கு. என்னுடைய விநாசி தம்பி புலவர் இங்க வந்து கபரக்கொல்லை நாவலப்பட்டியில கபரக்கொல்லை என்ற ஒரு தோட்டத்துல முதல் அவர் ஆசிரியரா பணியாற்றினவர். அப்ப முத்துமாரி மீது ஒரு அந்தாதி பாடி இருக்கிறார். அதுதான் அவர் முதல் பாடினது. இப்ப அவைய குடும்பத்தை ஐயாண்ட பேத்தியும் கேட்டு ஒண்ணு எனக்கு அதை தேடி எடுக்கலாம கிடக்குது. உங்கள் மூலம் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம். கபரக்கொல்லி என்ற இடம் கபரக்கொல்லை என்ற ஒரு இடத்துல இருக்கிற முத்துமாரி கோயிலுக்குத்தான் ஐயா அவர்கள் முதல் அது அம்மன் வந்து ஐயாவன் முத்துமாரி வந்து நாக்க இழுத்து போட்டு ஓமன்ற பிரணவத்தை சூலத்தால எழுதி நீ பாடு என்று சொல்லி பாட சொல்லி முதல் பாடின அந்தாதி அதன்றுதான் அவர் தன்னுடைய புத்தகத்துல வரலாற்றுல குறிச்சிருக்கிறார். ஆனா அந்த நூல் எங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு கால் எடுத்து தந்தா ஒரு பெரிய விஷயம். நான் அது இந்த புத்தகத்தை நானே அச்சடித்து விடுவேன். எனக்கு ஒரு பிரதி ஒன்றும் இல்லாம கிடக்கு. யாரும் வச்சிருக்கணுமோ நாங்கள் தெரியல. அவர் 1960களுக்கு முன்பு இந்த முதல் இங்க நாவலப்பட்டியில அவர் வேலை செய்தவர் ஆத்மஜோதி முத்தையா அவர்கள் இருந்த காலத்துல. சரி சார், நான் கேட்டு பாக்குறேன் சார். நானும் இப்ப ஒரு கோயிலா போய் கொண்டிருக்கிறேன் சார். அப்ப நான்
அந்த விசாரிச்சுட்டு வாரேன் சார். விசாரிச்சு நான் கேட்டு எடுத்து தகவல் தாரேன் சார். அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் கபரக்கொல்லை அண்டு கபரக்கொல்லை முத்துமாரி. சரி சரி சார். கபரக்கொல்லை முத்துமாரி அந்த தோட்டத்துக்குள்ள இருந்த ஒரு பாடசாலையில அவர் முதல் படிப்பிச்சவர். மலையத்துல அவர் முதல் படிப்பிச்சவர். முத்துமாரி அம்மன் தான் வந்து என்ன சொன்னவர், நாக்க எழுத்து போட்டு சூலத்தால் அக்ஷரம் போட்டு ஓமண்ட பிரணவம் எழுதி நீ பாடண்டு சொல்லி விபூதி கொடுத்ததான். சரி சரி சார். பாட்டு பாடுவர், இலக்கணத்திலே எல்லாம் சரியா இருக்கும். அதால அவருக்கு அருட்கவி என்று பட்டம் கொடுத்தது காரணம். சரி சார். சரி அப்ப அந்த இது எனக்கு அதை எடுத்து அவற்ற புத்தகம் அவர் எழுதின முழுக்களையும் ஒரே புத்தகமா தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடணும்னு ஆசை. நான் முயற்சி இப்ப செய்யணும்ன்ற ஆசை எனக்கு இந்த முதலாவது இதுக்கு இல்லை. அவரும் அதை வெளியீடு செய்யல, அவர்கிட்டயும் இல்ல. நான் தேடிக்கொண்டு இதுவும் கிடைக்கல. நீங்க எடுத்து தந்தா அது மிக பெரும் புண்ணியமா இருக்கு. சரி சார். சில நேரம் முத்தையா மாஸ்டர் அவருடைய மகன் அவர் இருக்கிறார் தானே சார், நான் அவர்கிட்ட கேட்டு பாக்குறேன் சார். ஒருக்கா அவர்கிட்ட வரலாறுகள் இருக்கு. அவைய ஒரு பிரதி இருந்தாலும் உங்களுக்கு காணும் அந்த பாட்டு. அந்த ஒரு பாட்டின் முடிவு அடுத்தது கபரக்கொல்லை முத்துமாரி அந்தாதி என்றுதான் அந்த வரலாற்றில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். வரலாறு ஐயா அந்த ஐயாண்ட வரலாறு புத்தகத்துல கிடக்கு. சரி சார். ஓகே சார். நல்ல விஷயம். உங்களோட ஏதோ ஒரு உங்களை தொடர்படுத்தி இருக்கு. எனக்கு ஒரு கால் இது எடுத்து தந்தீரண்டா உங்களுக்கு கூடான ஒரு புண்ணியம் என்றால் இது பல அன்பர்கள் இந்த இது நூல் கிடைக்கலையென்று ஏங்கி கொண்டிருக்கார். பல்கலைக்கழக மட்டத்திலே ஆய்வுக்கு கிடைச்சிருந்தா நானே அதை புத்தகமா வெளியிட்டு அடிச்சு கொடுத்துருவேன். அடிச்சு ஒரு வெளியீடு செய்வேன். எடுத்து தர பாக்குறேன் சார். எப்படி சரி நான் எடுத்து தரேன் சார். சரி 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 சரி. என்ன நம்பரை குறிச்சு வையுங்கோ, டெலிபோன் நம்பரை ஏதாவது. சரி சரி சார். நான் சரி சார். 077 ஐயா நிப்பாட்ட ரெக்கார்டு இல்லாட்டி ரெக்கார்டு நிப்பாட்டு. ஓமா. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. அருமையான விளக்கம் தந்தீர்கள். கேள்விக்கு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியாத புது விடயங்களை இன்று நாங்கள் உங்கள் குருநாதர் மூலம் எங்கள் குருநாதர் ஆகிய நீங்கள் எங்களுக்கு அறிவித்தமைக்கு எனக்கு நீங்க சொல்லிக்க எனக்கு நல்ல இது. நான் இப்ப அவசியம் காரதீவுக்கு வரணும், சித்தான குட்டி சுவாமி இந்த சமாதியை தரிசிக்கணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ஆவலா கிடக்கு புளிய மரத்தடைகளை அவற்ற. அப்ப மிக விரைவில் அங்கே ஒரு சிவதீட்சி ஒன்று செய்யறதுக்கு ஒழுங்குபடுத்தி கொண்டு அங்க ஒரு அன்பர்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்க நான் நிச்சயமாக அங்க வரும். அங்க காரதீவிலே நிறைய அன்பர்கள் படித்த பெரியவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்ப எனக்கு ஒரு ஆசை, அங்க வந்து ஒரு சித்தர் யாகம் ஒன்றும் செய்யணும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. சித்தான குட்டி நவையழிவியலெல்லாம் ஒரு தொடர்புடையவர்கள். ஒரு சித்தர் யாகம் இப்ப நாங்கள் செய்யற யாகம் எல்லாம் சுவாமின்ற வழிகாட்டல்ல இப்படி இப்படி செய்யன்னு சொல்லி எல்லாம் குருநாதர் தான் வழிகாட்டி செய்கிறார். அது சித்தர் யாகங்கள். அப்படியான யாகங்கள் செய்யறது உலகத்துக்கு பெரும் நன்மையும் பெரும் பிடிவையும் தரும். நீங்கள் போயிருக்கிறீங்களோ அங்க? காரதீவுக்கு போயிருக்கிறேன் ஐயா. மட்டக்களப்புல இருந்து கொஞ்சம் தூரம் தான். அங்கதான் சித்தான குட்டியின் ஜாதி இருக்குது. அவற்றை இவரோட வந்த எல்லாரும் சேர்ந்து பாப்போம். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. ஓம் ஓம் ஓம். நான் சொல்லிக்க கூட சொல்லி கொடுத்தானே வருவேன். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களோட சேவை தொடர. உங்களை இல்லாம சரி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அம்மா. நன்றாக இருந்தது உங்களோட கருத்துக்கள் எல்லாம். சித்தான குட்டியே எனக்கு சரியான விருப்பம். நாங்க காரைக்கு போனா போய்தான் பாரு. இன்றைக்கு அங்க போய் இருக்க அந்த உத்தரவு கிடைச்சது. நவனா சித்தட்ட நீ ஒரு அங்க போண்டு. இப்ப என்ன முதல் கேட்டவர்கள் அங்க இருந்து இந்த பிள்ளையார் கோயில்ல சமாதி கொண்டு வச்சு லிங்கத்து கும்பாயம் செய்ய வரைக்கும் காரதீவில இருந்து நிறைய அன்பர்கள் வந்தவர்கள் அந்த சவளக்கடையில அந்த பிள்ளையார் கோயில்ல. அப்ப அவரை கேட்டவர்கள் அந்த நேரம் எனக்கு அந்த திருவள்ளுவர் கிடைக்கல. இப்ப நான் நினைக்கிறேன் இவள் எல்லாருக்கும் குரு நவநாதர் தானே. அப்ப நவநாதருக்கு அவற்றை தரிசனத்தோட இவைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போல. ஓ நல்லதானே. இப்ப நவநாத சித்தர் சமாதிய நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு நீங்க சொன்ன கருத்துப்படி போதவரை எல்லாம் தியானம் பண்ணி அவரை வணங்கி எல்லாம் செய்த மாதிரி தான் எனக்கு தோன்றும். நல்ல விஷயம் அது.
உண்மையில நான் விபுலானந்தற்ற சமாதியை வந்து தரிசித்திருக்கிறேன் மட்டக்களப்பிலே. ஆனால் அதுக்கு நான் போய் நின்று பிரார்த்தனை எல்லாம் பண்ணிக்கிறேன். சிவானந்தா வித்தியாசோட இதுக்கு கிடைக்கல. மற்ற நிறைய இன்னும் மட்டக்களப்பில நிறைய சமாதிகள் இருக்கு, நிறைய சமாதிகள். அதெல்லாம் புண்ணிய அதுகளையும் தரிசிக்கிற பார்ப்போம். ஏதோ இறைவன் திருவள் கிடைக்கல. எங்கட பூமியில இருக்கிறத நாங்கள் முதல் பார்க்கணும். இந்தியா வேறு தேசங்களுக்கு போறதை விட எங்கட பூமியில இருக்கிறத முதல் பார்க்க வேணும். குலதெய்வம் அல்ல அது. ஐயா இந்த இடம் நீங்க? நான் சாவச்சேரி பரணி சொந்த இடம். கொடிகாமத்தில இருந்து வள்ளிபுர கோயிலுக்கு கொஞ்சம் முன்னுக்கு, வள்ளிபுர கோயிலுக்கு போற பாதையில வென்ற கோயில் முன்னு, சுட்டீரம் அம்மன் கோயிலுக்கு பக்கத்து பரணி. இல்ல விணுவில்ல எங்கட ஒபிஸ்தான் இருக்குது. எந்த இடம் சொந்த இடம் கொடிகாமத்தில இருந்து பருத்தித்துறை போற வீதியில ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு கொஞ்சம் தூரம் உள்ள ரோட்ல இருந்து உள்ளுக்குறாங்க கிழக்கா. பக்கத்து. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். 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 அந்த சிவானந்தம்மா, நீங்கள் ஒரு கால் நாங்கள் எல்லாம் உங்களோட தலைமையிலே ஒரு கால் மட்டக்களப்பு சித்தர்களை எல்லாம் தரிசிக்கணும். ஒரு கால் பிளான் பண்ணுங்க. எது முதல் போய் எப்படி எப்படி பார்ப்போம்னு பார்ப்போம். அதான் சார் சொல்றேன். என்னன்னு சொன்னா, நான் தளத்துல வந்து சித்தானக்குட்டி இந்த அதுல மட்டக்களப்பு சித்தானக்குட்டி சீர அவர் வரலாறு சொன்ன நான் 1.5 மணி தியாலத்துக்கு ஸ்பீச் பண்ணேன். நீங்க அதை கேட்டல, அதுல ஜாயின் பண்ணிருக்க இல்ல அம்மன்னு சொன்னேன். அங்க போய் நாங்க எங்களுக்கு அது சந்ததியாக எங்களுக்கு சந்ததியாக தொடர்பு இருக்கு சார். ஒரு வருடம் நம்மட மருமகன் அப்பாட பேரும் ஸ்ரீ சித்தானக்குட்டிஜி என்னுடைய மகள் இது. அதுக்காக அவங்களும் அதுல தொடர்பானாக்கள் இதுல தனிவர் கறி ஊற்றிருக்கக்குள்ள அவருக்கு அந்த பேரை வச்சது. தொடர்பு இருக்கிற திருவருள் பேசுது. அப்படி ஆகவே அதை வந்து அதைத்தான் இவங்க பேச சொல்லி அந்த ஸ்ரீரஞ்சனி மிஸ் சொல்லி நாங்க அதுல வந்து 1 மணி நேரத்துக்கிட்ட 1 மணி நேரத்துக்கு கூடத்தான் அவர் எல்லா தகவல்களும் இந்தியா இருந்து வருகை தந்தது, சமாதிக்கு போனது, நாங்க அந்த அன்னதானம் கொடுத்தது எல்லாம். இப்ப வருடம் இப்ப நாங்க எங்களுக்கு அதுல ஒரு சந்ததியாக எங்களையும் சேர்த்து இப்ப நாங்களும் வருடம் சாப்பாடு அதுல கொடுக்க வேண்டியது அன்னதானம் செய்யற ஒரு நிகழ்வு உண்டாக்கி இருக்குது. இப்ப அது பெரும் புண்ணியம் அல்லோ. அது என்னென்றால் அவர் கதிர்காமத்துல திரச்சியில எரியேக அடே கதிராமத்துல திரச்சியில எரியதான் இங்க அணையும் கூடாண்டு சொன்ன பெரிய ஆள் அல்ல. ஓம் சார். அது அதுக்காகத்தான் அதை செய்யற. அதோட இவரும் நம்மட சம்பந்தியும் இறந்துட்டாரு தானே. இப்ப ஒரு 4 மாசத்துக்குள்ள இருக்கும் சார் அவர் இறந்து. சொன்னீங்க நீங்க தெரியாது. அப்ப அதுல இருந்து அந்த அவர் ஞாபகார்த்தமாயும் இப்ப தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு நிலப்பாட்டுக்கு இருக்கா. அப்ப நீங்க வாங்க, அதுல போய் நான் 2 தரம் சொற்பொழிவு பண்ணிருக்கேன் சார். அங்க வாகனம் ஏதாவது ஒழுங்குபடுத்தி நாங்கள் ஒரு டீமா வந்து எல்லா இடம் இந்த முக்கியமான இந்த திருவண்ணாமலைக்கு நான் தியேட்டரைக்கும் போயில எனக்கு சந்தர்ப்படையில அப்படி ஒரு செய்யணும்ன்ற ஆசை எங்க முக்கியமா கடமையை செய்ய வேணும். முதல் இப்ப கடமைகள் எங்களுக்கு ஒரு வேலையில இருக்கிறபடியே அது ஒரு சிக்கல். நாங்கள் ஒரு லீவு இருந்தானே அந்த லீவுக்குள்ள யோசிப்போம். எங்களுக்கு லீவு வார நேரம் அந்த லீவுக்குள்ள யோசிச்சு உங்களையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு ஒரு எல்லா இடம் போய் பார்க்க வேணும். அடியாரோடு பலவடியார் திருக்கூட்டத்தோட போறதான விஜயம். நல்லமோ சார். நீங்க அத்தாமிக்காயின் என்று சொன்ன அத்தாமிக்காயின் விளங்கப்படுத்தினீங்க. என்ன இது அந்த பாடல்ல அத்தாமிக்காயின் என்று சொன்னீங்களோ, அதுல அத்தாமிக்காய் என்றால் என்னன்னு சொல்றேன். அந்த காக்குமென் காவலனே காண்பதியே அது காய் இல்லையம்மா, அத்தா மிக்காய் என்று 2ஆ பிரிச்செடுக்கணும். அது பிரிச்சா நீங்க நான் ஜோதிக்கிறேன். எனக்கு என்ன நீங்க சேர்த்து சொல்ற நேரம் வேற கருத்து என்ன மாதிரி இருக்கா யோசிச்சுட்டு
அது சுகமான இது, அது பிரச்சனை இல்லை தானே. அத்தாமிக்காய் நின்ற அத்தா மிக்காய் நின்ற ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் தானே சொல்றியா நீங்க? அத்தா அது என்னென்றால் இந்த அத்தா அத்தா மிக்காய் நின்றதுக்கு சரியான பொருள் அத்தா அது எப்படி என்று சொன்னா அந்த தந்தை தாய் தந்தை அப்படியான அந்த நிலை அதுக்கு மேம்பட்டு நிக்கிற ஒரு நிலையத்தான் அவர் அப்படி சொன்னார். அத்தா மிக்காய் நின்ற தாய் தந்தை உண்மையிலே அவர் தந்தையை தான் சொல்றாரு. தாய் என்றதை அவர் சேர்க்கல, நாங்கள் அதை ரெண்டையும் சேர்த்து பாக்குறோம். ஆனா மாணிக்காவுடைய சிந்தனை தந்தை. அத்தா மிக்காய் என்றால் தந்தையாயும் அதற்கு மேம்பட்டும், தந்தையாயும் எனக்கு பெருந்தந்தையாயும் அதே நேரம் அதற்கு மேம்பட்டு நிக்கிறான்றதான் அந்த பொருள். அத்தா மிக்காய் நின்ற. இதுல ஐயா வடிவா பிரிச்சு போட்டிருக்கு, சரிதானே ஐயா? உங்களோட புத்தகத்துல சரியா இருக்கு. ஓகே ஓகே, நான் இப்ப பிரிச்சுதான் பாக்குறேன். அத்தா மிக்காய் அவர் ஆச்சரியக்குறியும் போட்டிருக்காங்க என்றால் அவங்க அந்த பொருளுக்கு இப்ப உங்களோட புத்தகம் பிரிச்சு போட்டிருக்கோடையா நல்ல விளங்கக்கூடியா இருக்கு. நல்லதா ஐயா இது? ஆனா சில இடத்துல ஐயா கொஞ்சம் ஒளி பொருள் படிக்கிறது ஓகேயா அம்மா என்னன்னா பொருள் பாக்குறதுக்கு இது சரி. ஆனால் நீங்கள் பாடமாக்குறதுக்கு மாணிக்கவா சுவாமிகள் இயற்றின எங்களுடைய அந்த லக்கண விதிக்கப்பட்டது. இப்ப இது சிவபுராணம் பதிகம் அல்ல. இப்ப நாங்கள் சிவபுராணம் தொடக்கம் அச்சோ பதிகம் ஊடாக திருவாசகத்திலே 51 பகுதி என்று சொல்லணுமே தவிர 51 பதிகம் என்று சொல்லக்கூடாது. ஆனந்தமே சிவஜேக்கு நான் யோசிச்சேன்னா பதிகம் என்று பதிகம் என்றது உங்களுக்கு தெரியும், 10 பாட்டு கொண்டதுதான் பதிகம். அதுல ஒரு அவர் அந்த நூலா ஆசிரியர் பாடுறவர் தன் கூட்டி சொல்லிக்கல 11 பாட்டு வரும். நாயன்மார்கள் எல்லாம் 11 பாட்டு இருக்குதோ. ஆனால் திருவாசகம் சொல்லிக்க நீங்க ஒரு நாளும் 51 பதிகம் என்று சொல்லி போடக்கூடாது பிள்ளை. சிவபுராணம் தொடக்கம் பதிகம் ஊராக 51 பகுதிகள் என்றுதான் சொல்லுவோம். அதெல்லாம் வெவ்வேறுபட்டவை. சிவபுராணம் 98 அடி, அத பதிகம் என்றாக நாங்க கொண்டுறேன். அது பாட்டை தெரியும். அப்ப அந்த அது அப்ப நாங்கள் அது சரியான ஒரு சொற்பிரயோகம் என்றால் 51 பகுதி என்றுதான் சொல்லுவோம். அப்ப இது உங்களுக்கு பொருள் பார்க்கறதுக்கு நல்ல புத்தகம். ஆனா உண்மையில நீங்கள் இந்த சந்தி பிரிச்சு வாசிக்கிற அறிவை பெறணும் என்றால் இந்த லக்கண அறிவோட நீங்க அந்த சேர்ந்து இருக்கிற உதாரணமா ஆற்றின்ப வெள்ளமே யானா வரும், எத்தாமிக்காய் நின்ற என்றுதான் பிரியும். 4 சீரா பிரியும். ஆற்றின்ப என்று ஒரு சீர், வெள்ளமே என்றது ஒரு சீர், எத்தாமிக் என்றது ஒரு சீர், காய் நின்றது ஒரு சீர். இது அவைகள் யாப்பிலக்கணத்தின்படி பாடப்பட்டது. இப்ப நான் யாப்பெருங்கலக்காரிய யாப்பு படிக்கிறோம் தான் தொல்காப்பியத்தோட யாப்பின் முறை பாடப்பட்டத இப்ப கந்தபுராணமும் சரி திருவிழா எந்த நூலும் நீங்கள் பிரிச்சதை படிச்சியலோ பேந்து சந்தி பிரிக்காம கிடக்கிறத வாசி கேட்க பல்லெல்லாம் கொழுவும் பிழை விடுங்க. அப்ப சந்தி பிரிச்சு பழகி கொண்டு போக உதாரணம் என்னென்றால் ஏடு எல்லாரும் படிக்க மாட்டேன். ஏன் ஏடு படிக்க மாட்டேனோம்னா ஏட்டுல குற்று இல்லை. ஏட்டுல குற்று போட்டா அந்த நீட்டுக்கோல வெடிச்சு போ. அதனால எழுத்தாணியர் எழுத அப்ப நாங்கள் படிச்சு அந்த அனுபவத்துல டக்கண்ட இங்க குற்று பெறமென்று தெரியும். அத உங்களோட மன ஓட்டம் என்று சொல்றோம். மன ஓட்டத்துல போட்டு இங்க முற்றுப்புள்ளி பெறமென்று தெரியும் பார்த்து கொண்டு அவங்க முற்றுப்புள்ளி ஒன்றும் போட மாட்டேங்க. அப்ப நாங்கள் இந்த ஏடு வாசிக்கிறது இப்ப ஏட்டுக்குள்ள வாசிக்கிறது ஏட்டுக்க வாசிக்கிற பதம் ஏகாதசி புராணம். மற்ற எல்லாம் ஈஸி, இந்த புராணம் எல்லாம் படிக்கலாம். சும்மா ஏகாதசி புராணம் படிக்கலாம், அப்படி கடன் நட. அப்ப ஏகாதசி புராணம் ஒரு வீட்டுல படிப்பாருன்னா அவர் எந்த புராணமும் பாட்டுல படிக்கலாம்னு சொல்லுவார்கள். அதே மாதிரி அந்த சீர்பிரிச்சு நீங்கள் படிக்கிற திறமைக்கு மூலத்தை வச்சு கொண்டு படிக்க வேண்டும். ஆனா பொருள் பார்க்கறதுக்கு இப்படி பிரிப்பை வச்சு பார்க்கலாம். அப்படி அந்த சந்தி பிரிச்சு படிக்கிற அறிவு இல்லை என்றாக்கள் இதை வச்சு படிக்கலாம். ஆனா இதை வச்சு படிக்கல. அந்த மாணிக்கவாசகர் இயற்றி அவர் உருகிப்பாட்டின் அந்த உருக்கத்தோட படிக்க வரார். அப்ப நான் சொன்ன மாதிரி ஆற்றின்ப ஒரு சீர்,
வெள்ளமே ஒரு சீர், யானா யானா இத்தன்னா தாவன்னா மீனா இக்கன்னா ஒரு சீர், காயின் என்ற ஒரு சீர். இது உங்களுக்கு தெரியும். நேர் நேர் நிறை நிறை ஆசை ஆசை அந்த யாப்பிலக்கணங்கள் இப்படி வருது. அப்ப அதன்படி அத மூலத்தை வச்சு படிச்சாத்தான் அப்படிதான் படிக்கணும்னு முன்னோர்கள் சொல்லுவாரு. நான் அதாலதான் பிரிச்சதை படிக்கிறது இல்ல பெருமாள். ஏன்னா நாங்கள் இந்த கோயில்கள்ல புராணம் படிக்கல சரியா பிரிச்சு படிக்காட்டி பயன் சொல்றா பேசி விட்டுருவா. எங்கட யாழ்ப்பாணத்துல கனகரத்ன இருக்கிறார், நாங்கள் நம்ம பட்டம் கொடுத்து கௌரவிக்கிறோம். வேற சில பேர் இருக்கணும், இந்த வினாதி தம்பி ஐயா இருந்தவர் மினிசிவில், அவங்க எல்லாம் ஆக்களுக்கு முன்னாடி பேசி விட்டுருவாங்க. என்ன தம்பி படிக்கிறா புத்தகம் இல்லாம பிள்ளையா படிக்கிறேன். அவங்களுக்கு பயன் சொல்றதுக்கு பிரிச்சு பிரிச்சு நாங்க சொல்லி கொண்டு போவோம். அந்த பிரிச்சு பிரிச்சு சொல்றதுக்குரிய பயிற்சி, அதான் புராணப்படுற பயிற்சி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கு மூலத்தை வச்சு படிச்சாதான், பிரிச்சு பிரிச்சு பழகினாத்தான் டக்கண்டு கண்ணோட்டம், கண் பார்க்க அந்த பிரிக்கிற அறிவு வரும். பொருள் படிக்க இங்க வந்து அத்தா மிக்காய். அப்ப இங்க அத்தா என்றது தந்தையாய், தந்தையாயும், அத்தா என்றது தந்தையாயும், நீ தந்தையா மட்டுமில்லை தந்தையாயும் மிக்காய், அதை விட மேம்பட்டும் நிற்கிறாய், அதை விட மேம்பட்டு நிற்கிறாய் தான் பொருள். சரியாம்மா? அதான் நன்றி ஐயா. ஏகாதசி புராணம்ன்றது 11 புராணம் அதுதானே? அது என்ன ஐயா 11 புராணங்கள்? 11 புராணம் அல்ல, தமிழிலே ஏகாதசி புராணம் இங்க எங்கட சொன்னா இங்க பாடி இருக்கிறோம். எங்கட வள்ளிபுர கோயில்ல அது ஏடு இருக்குண்டேன், பழைய ஏடு. எங்கட வடமராட்சி வள்ளிபுராழ்வார் கோயில்ல அந்த ஏடு இருக்கு. அந்த ஏடு எங்கட ஊரை சேர்ந்த நிறையாண்டு தான் படிச்சு கொண்டு வந்தவர். இப்ப என்னுடைய மாணவன், அவரும் ஒரு சைவ புலவர் தான். அவர் கோட்ஸ்ல முதலியா வேலை செய்யறார். யாழ்ப்பாணம் எங்கட யாழ்ப்பாணம் ஹைகோர்ட்ஸ்ல முதலியா இப்ப வேலை கொண்டிருக்கிறார். என்னுடைய மாணவன் அவரும் எங்கட வரணி தான், எங்கட வீட்டு கிட்டதான். அவரும் ஒரு சைவ புலவர் தான். வர சொல்ல அவர் இந்த சிங்கள வகுப்புகள் எடுக்க கொஞ்சம் பிஸியான ஆள். வேற எங்கட ஹைகோர்ட்ஸ்ல அவர் சாவச்சேரி கோர்ட்ஸ்ல முதலியா இருந்தது. அவற்றை திறமை கட்டி அவன் சிங்களம் படிப்படி அப்ப நல்ல வடிவ அறுத்துலான்னு சொல்றாரு. அப்ப அதனாலே அவரு இவர் ஹைகோர்ட்ஸ் நீதவான் வந்து அங்க எடுத்து வச்சிருக்கிறார். இப்ப அவர் இப்ப அவன் படிச்சு நல்ல புராணம் ஏட்ட பார்த்தோடு சும்மா நாங்க புத்தகத்துல படிக்கிற மாதிரி ஏட்டுல படிப்பான். பயிற்சி தான், தகப்பனோட போய் பயிற்சி. இந்த காலமா தான் நாங்கள் 11வது புராணத்துல 39வது 40 நினைக்கிறேன், 40வது பிரபந்தத்துல ஏகாதசி புராணம் திருநாவுக்கரச சுவாமிகளை பற்றி நம்பி அருளி செல்லுது. அதுல விளக்கம் இருந்தது. ஏகாதசி புராணம் பண்ணா 11 பாட்டுக்களை கொண்டதண்டு இருந்தது. அதான் நான் நீங்களும் சொல்ல எனக்கு ஏகாதசி என்றது 11 பாட்டு. அந்த நான் சொன்னேன் பதியத்தில 10 பாட்டு, ஒரு பாட்டு தன்கூற்றா வரும். தன்கூற்றண்டா இந்த ஞான சம்பந்தர் நீங்க பார்த்தா தெரியும். இந்த பாட்டுகள் 10 படிச்சா உங்களுக்கு என்ன பலன்ன்றதை தன்கூற்றா சொல்லுவார். அதோட சேர்த்து 18 பாட்டு வரும். அந்த 18 பாட்டை ஏகாதசி என்று சொல்ற மாதிரி என்றால் தசமி 10, ஏகாதசி 11, துவாதசி 12 திதியில. அப்ப ஏகாதசி விரதம் இருந்தா துவாதசி சிவனுக்குரியது, ஏகாதசி விஷ்ணுக்குரியது, தசமி அம்பாளுக்குரியது. அப்ப இந்த ஏகாதசியில விரதம் இருக்கிறாங்க, துவாதசியில பாரணம் செய்கிறது. சிவന്റെ வைகுண்டம் போய் சிவന്റെ அருள் தான் கிடைக்கிறது. அப்ப அப்படி ஒரு பொருளும் அதுக்கு இருக்கு. அந்த ஏகாதசி என்ற 11 பாடல் என்றும், ஆனா ஏகாதசி புராணம் என்று தனியே இருக்கு தமிழ். சிவராத்திரி புராணம் வேற யாராவது கதைக்கிறாண்டா? வணக்கம் ஐயா, சுந்தரமதி கதைக்கிறேன். சொல்லுங்கம்மா. இந்த திருவாசகம் உங்களோட அனுபவத்தோட சேர்ந்து எங்களுக்கு பகிர்ந்து கொள்ற நேரம் மிகவும் தெளிவாக இருக்குது. இதுல எங்களுக்கு எந்த தெளிவில்லாத தன்மையும் இல்லை. எல்லாம் நல்ல நிறைவாக தெளிவாக விளங்குது. அதுக்கு நன்றி ஐயா. அந்த ஈத்தன்னையாட்கொண்ட அந்த இதுல எந்த வாழ்க்கையிலையும் ஒரு அனுபவம் நடந்தது. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல ஒரு சித்தரா முருகனா என்னன்னு தெரியல, அவர் வந்து நான் அந்த அறநறை படிப்பிச்சு கொண்டிருக்கக்குள்ள என்ன கூப்பிட்டு கொஞ்சம் விஷயங்கள் சொன்னவர். இந்த அவ்வளவும் இத்தவரையும் நடந்து கொண்டுதான் வருகுது. அதே ஒரு மறக்கலாத ஒரு இது. அந்த
அந்த தரிசனம் எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஒளி தரிசனமும் கடலாட்சி அம்மன் ஆலய இதுல இருந்தும் ஒரு ஒளி தரிசனம் கிடைச்சது. அப்ப அதை நான் கனகாலமா அவங்கள்ட்ட சொல்ல இருந்தேன் நான். ஆனா ஒரு நாள் அவ அந்த ஒரு பெரு வடிவம் மாதிரி ஒரு விடியச்சாம ஒரு கனவுல வந்து என்னை பற்றி எப்ப சொல்லப்போறா என்ற இதுல நான் அண்டு எனக்கு தெரியாது அடுத்த நாள் அந்த சிலையை தூக்கி வைக்க போறாங்கண்டு. அப்ப கோயில் நிர்வாகத்தாக்கள் தலைவர் வந்து சொன்னார், நாளைக்கு நாகதம்பிரானுக்கும் கல்லு வைக்கிறோம்மா, கோயில் சிலையும் தூக்கி வைக்கிறோம், நீங்க ஒருக்கா வாங்கண்டு. அப்ப சரின்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் போனேன். நான் போய் அண்டையிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள சரியான கஷ்டப்பட்டு தான் அதுல வரலாறு தேடி, ஏனென்றா சுனாமி அடிச்சதால ஒரு வரலாறும் இருக்கல, பெரியாக்கள் அது அறிஞ்சாக்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த நிர்வாகத்திட்ட கூட ஒரு துண்டு பேப்பர் கூட இல்லாத நிலையில அந்த வரலாறு தேடி எடுத்து முழுசாக சிறப்பாக செஞ்சு முடிச்ச ஒரு கருணை எனக்கு கிடைச்சது. அது பெரிய காலத்தால செய்த பணி. ஏனென்றால் உண்மையில அத இப்ப எங்கட ஊருண்டே நான் இப்பதான் எங்கட ஊருண்ட வரலாறு ஒரு புத்தகம் எழுதி மிச்சம் எழுத இல்லையா, வயது போனாக்கள் எல்லாம் நிறைய பேர் காலமாய் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இப்ப அடுத்த ஒரு பெரிய தேவை என்ற கலைஞர்கள் கரைவிட்டு அந்த இதுகள் எல்லாம் காலத்தால செய்ய வேண்டிய பணி. இப்ப சாப்பாடுகளை நாங்கள் சுருக்கி கொண்டு 3 நேரம் சாப்பிடுறது 1 நேரம் சுருக்கி கொண்டாலும் இப்படியானதை செய்யணும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் இது வச்சுக்கொண்டு எத்தனையோ பேர் பேருந்து பிரயோசனப்பட போறாங்க. அப்ப அது ஒரு பெரிய பேரு. உங்களோட பணி ஒரு உண்மையில மிக்க பணி. அது எங்கட தமிழர்களுடைய வரலாறு இப்படி ஆவணப்படுத்தா போனாதான் எங்களுக்கு பிரச்சனை. எங்கட கோயில்கள் இதுகள் எல்லாம் எங்கட வரலாறுகளை ஆவணப்படுத்தாதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா கிடக்கு. இளம் பேருந்து வார சந்ததிக்கு தெரியாது. அப்ப உங்களுடைய ஒரு பெரிய முயற்சி உண்மையில அப்படி அது இப்படியான பணிகள் கட்டாம செய்யணும்னு பெரிய ஒரு சொல்லியிருக்கு. நன்றி ஐயா. நன்றி 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 மிக்க நன்றி. வணக்கம் சார், நான் சீக்கிரம் தாமணி நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். மிக மிக சிறப்பாக இருந்தது சார். உண்மையில வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அடுத்தது நல்ல புது புது கருத்துக்களை சொன்னீங்கள். இந்த நவநாத சித்தர் பற்றி மற்றது மட்டக்களப்பை பற்றி நீங்கள் சார் இப்படியான விஷயங்கள் எங்கே இந்த இடத்துல இருக்குது அந்த அட்ரஸுகள் என்று சொல்லி சொன்னா நாங்க வார நேரங்கள்ல கொஞ்சம் இந்த இடங்களை போய் தரிசிக்கலாம்ன்ற எனக்கு ஒரு ஐடியா. அதனால உங்களோட வந்தும் நாங்கள் செய்யலாம், அல்லது இப்படியான குறிப்புகளை போட்டால் நல்லா இருக்குமே. இலங்கையில இருக்கிற இடங்கள்ல எங்க இப்படியான விஷயங்கள் இப்பதான் நாங்கள் அறிகிறோம். அப்ப நீங்கள் இப்படி சொல்லிக்க மிகவும் சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம். இப்ப நாங்கள் அறியாத இப்ப செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு நாங்கள் ஒருக்கா போன முட்டம் என்ன செல்வச்சன்னதி ஆலயத்துக்கு சென்ற தேவையான கன சமாதி அது ஒரு பற்ற காடு மாதிரி ஒன்றுக்குள்ள கிடக்குது, ஒருத்தரும் தெரியாது. நானும் என்னுடைய அன்பர் ஒருத்தர் தயான்னு சொல்லி இன்னொரு அன்பரும் போய் அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து கவனிப்பார்ட்டு கிடக்குது. ஆனால் அதெல்லாம் எழுத்துகளோட சமாதியில கிடக்குது. அப்படி கன இதுகள் எல்லாம் வெளி உலகத்துல வராம இருக்குது. உண்மையில நாங்கள் நிறைய செய்யணும். என்னை பொறுத்தவரை அதான் என்னென்றால் எங்களுக்கும் ஓடி அலைஞ்சி செய்யறதுக்கு எங்களுக்கு நிதி நிலைமைகள் எங்கட இங்க பொருளாதார நிலைமைகள் எல்லாம் பங்குரோட்ல போடி எங்களுக்கு இப்ப நான் முந்தி எல்லாம் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு புத்தகம் அடிச்சு விட்டு கொண்டு வந்தனான், எல்லாம் பொக்கிஷம் மாதிரி செய்து கொண்டு வந்தனான். ஆனா இப்ப எல்லாம் பொருளாதார இருக்கங்கள் எல்லாம் வந்த உடனே செய்யலாம எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நானதான் சொல்றேன், வெளிநாட்டு அன்பர்கள் எல்லாம் இப்படியான அந்த பழம்பெருமிடங்கள் முக்கியமானதுகள். இப்ப கட்டின கோயில நல்லா கிடக்கிற கோயில இடிச்சு கட்டுறதுல அது இப்படி இடிச்சு கட்ட சொல்லி சுவாமி சொல்ல இல்லை. பொம்மை சேதப்பட்டிருந்தால் அல்லது சிவர் வெடிப்பு வந்திருந்தால் அதுகளை திருத்தி போட்டு கட்ட சொல்லிதான் சொல்லு. இது நல்லா கிடக்கிற கோயில்களை இடிச்சு எல்லாம் பேர்ந்து அங்கத்தை ஃபேஷன் இப்படி அந்த முறை இந்த முறைன்னு கட்டி கொண்டு அதை விட்டுட்டு இப்படி அழிந்தருவால இருக்கிற சமாதி அழிஞ்சா என்ன நடக்கும்னு திருமந்திரத்துல பாட்டே சொல்றார். ஒரு சமாதிய கவனிப்பில்லாம பூஜை இல்லாம அழிஞ்சால் நாடழியும், குடிகள் அழிவார்கள், பஞ்சம் வரும், பசி வரும், பெண்களுடைய கற்புக்கு மோசம் வரும், எத்தனையோ சொல்லியிருக்கான் திருமூலத்தை. நீங்க திருமந்திர வகுப்புல இருக்கிறீங்களா? அப்ப எவ்வளவோ சொல்லி இருக்கு. அப்படியான வேலையைத்தான் எங்களையாக செய்யணும் என்ன பொறுத்தவரை. அதுதான். இதை விட்டுட்டு நாங்கள் அங்க இங்க ஒரு லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற பாலும் இல்லை, இளநியும் இல்லை, 108 லிங்கத்தை வச்சு எண்ணிறது. இந்த ஒரு சும்மா ஆத்மார்த்த லிங்கம் செய்யற சின்ன லிங்கத்துக்கு
6 நேரம் அபிஷேகம் பண்ணாட்டி அந்த லிங்கம் கொதிக்கிற கொதிப்பில உலகமே அழிஞ்சு போகும்னு சொல்லுது ஆகமம். சும்மா லிங்கங்களை வச்சுட்டு நாங்கள் வேடிக்கை காட்டலாம். சுவாமி குருவே சொல்லுவார். அப்ப அதுல வச்சு அதை முறைப்படி பராமரிக்கும். அது சுவாமி நெருப்பு கடவுள், சிவன் நெருப்பு கடவுள். 6 அபிஷேகம் ஒரு நாளைக்கு வடிவா செய்யணும்னு சொல்லுது ஆகம். அப்ப நான் சும்மா அதுகளை விட்டுட்டு எங்களை இந்த பழைய இதுகள், அப்ப நானதான் சொல்லுவேன் வெளிநாட்டு நண்பர்களுக்கு, அந்த அந்த பணி இதுகள்லாம் எங்களுக்கு இந்த அழிகிற தருமையில இருக்கிற இதுகளை நாங்கள் ஒற்றுமையா பாதுகாத்து எங்கெங்கே ஓமிட்ட சிவ தீட்சை கொடுத்து அந்த இந்த மாணிக்கவாதிகாமிய சொன்னது மாதிரி ஈர்த்தென்னை ஆட்கொண்டாங்க. அவர்களை அந்த சைவத்துக்கு ஈர்க்கிற பணியை செய்ய வேண்டும். இப்ப பெரிய கவலை இன்றைக்கு எங்கட யாழ்ப்பாணத்திலே இப்ப முந்தியாது இல்லை, இப்ப பார்த்தா பேப்பர்ல விளம்பரம் பாருல வேறு மதமாற்றம் பற்றிய விளம்பரங்கள் வருது. நான் நினைச்சு பார்க்க அளவுக்கெல்லாம் வருது. இன்றைக்கு உங்களோட சுவிசில இருக்கிற மோகனையும் அதுக்கு ஒரு இது போட்டிருந்தாரு. நீ மோகனே தெரியுமா உங்களுக்கு? இல்ல, எந்த மாவட்டங்கள் எந்த இடம்? அவர் இந்த எங்கட சிவலிங்கராசர் மற்ற புஷ்பரணஞ்சர் கேம்பஸ் வேலை கூட இந்த இப்ப சுவிசில புத்தகம் எல்லாம் செய்தினம் அவை அப்படித்தான் வந்து நிக்கிற வேலை எல்லாருமே கேம்பஸ்கார் எல்லாம் வந்தா அவங்கட புத்தூர் சாலையை சேர்ந்தவர் தான். அந்த இப்ப நீங்கள் சுவிசிலே அந்த உங்களுடைய ஐரோப்பிய நாடுகளுக்கு புத்தகம் பாட நூல்கள் செய்தார்கள். அது எல்லாத்திலயும் அவர் இருக்கிற மோகன் என்று சொல்றது. நல்ல விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இல்ல சில விஷயங்களை நீங்கள் இப்ப குரூப்ல போட்டு அட்ரஸ் எல்லாம் போடலாம். அல்ல இதே ஒரு தொகுப்பா வச்சு போட்டா எங்களுக்கும் பிரயோசனமா இருக்கு. நாங்க வார நேரத்திலும் உங்களோட இணைஞ்சோ அல்லது சேர்ந்தோ அல்லது ஒவ்வொரு இடங்கள்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வருமல்லோ. அப்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில சித்தத்தை என்னுடைய நண்பர்கள் தொகுத்து வச்சிருக்கிற சிலதுகள்ல அட்ரஸ்கள் அதுகள் இல்லை, வரலாறுகள் இருக்கின்றதுல நான் இதால போய் எப்படி எப்படி போகணும்ன்ற அந்த விஷயங்களை நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். நாங்கள் ஆனந்தி மிஷம் இருக்கிறானே, ஆனந்தி மிஷம் நான் சில விஷயங்களில் போட்டு ஆனந்தி மிஷம் கொண்டு டைப் பண்ணி போட்டு திண்டிட்டும் டைம் கிடைக்கிற நேரம் போடுறோம். நல்ல விஷயம் நீங்க கேட்டது. நீங்க போட்டா இப்ப நாங்களும் வேலை கடமை நேரங்கள்ல நீங்கள் வார நேரம் முழுமையா உங்களோட எண்ணிக்கை இல்லாம இருக்கலாம். உங்களோட வேலை பழக்கம் எல்லாருக்கும் அப்ப அப்படி போட்டா நீங்கள் யாருக்காவது போய் பார்க்கலாம், சேர்ந்து பார்க்கலாம். அப்ப நீங்க சொன்ன உடனே எங்களை அங்கதான் இழுக்குது. அட ஒருக்கா போய் பார்த்தா என்னன்னு கட்டாயமா பார்க்கணும். ஆமா ஆமா, மூல இடங்களை பாக்குறோம். இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குதே, அப்ப நாங்கள் பார்க்கணும். மற்றது சார், இப்ப நோமலா இந்த இறைவனை வந்து இப்ப அவன் இவன் என்று கதைக்கலாமோ? அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றெல்லாம் சொல்றதுக்கு ஏதாவது கருத்துகள் இருக்குதோ? அல்லது அன்பு கூடினால்தான் அப்படி அவன் என்று நாங்கள் கூறுகிறோமோ? நல்ல உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லட்டேன். இப்ப நீங்கள் உங்களோட புருஷனை மதிப்பா கூப்பிடுவீர்கள் ஆக்கண்ணி கேட்க, இன்னும் கொஞ்சம் பிள்ளையண்ணி கேட்கல, சரி இன்னும் கொஞ்சம் மதிப்ப. சில நேரம் ஒரு தரம் இல்லையண்டா என்ன பாஞ்சாண்டு அவரை அன்பில இறைவனை சொல்றோம் இல்லையா? அதான் அவன்ன்றது மிக அன்பித்து இறைவன் வந்து விட்டான் என்ற நிலையில அப்படி இந்த நாயன்மார்கள் சொல்லுவார்கள். என்னென்றால் அதான் அது என்னடா அன்பினுடைய உயர்ந்த அன்பினுடைய நெருக்கத்தின் தன்மை, ஈர்த்து கிட்ட வந்துட்ட தன்மை, அன்பிக்கிறதல்லதான். நீ உங்களை சுட்டு பேர் படிப்பியல்லானே, தன்மை முன்னிலை படர்க்க, இலக்கணத்துல தன்மை முன்னிலை படர்க்க. அப்ப நாங்கள் அவன் அந்த அண்மை சுட்டு இருக்குத்தானே, அண்மை சுட்டை பயன்படுத்துறோம் என்றால் சுவாமி கிட்ட வந்துட்டார் என்ற அர்த்தம். அதான் எங்க தமிழ் இலக்கணத்துல மரியாதைக்கு சுட்டு பெயர்கள்ல அப்படி இருக்கு. அண்மை சுட்டு நான் இப்ப பிள்ளையண்டு அல்ல, அவர்கள் அவ்வளவுத்தையும் சுவாமியோட இருக்கமாயிட்டார். கூடுதலாக பிள்ளைகளோட வாடா போடாண்டு கதைக்கிற மாதிரி அந்த கூட அன்பு வைக்கல. அப்ப இறைவனையும் அந்த அன்பு கிட்ட இதா கதைக்கிறோம். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி சார். இப்ப ஞான பால் உண்டமை என்று சொல்லப்படுதல்லோ, பால் வந்து குடிக்கிறது தானே, பருகிறது. அது ஏன் உண்டமை என்று வருகிறது? அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கோ அல்லது அது அமுதண்ட வடியால் அப்படி சொல்லப்படுகிறதோ? நீங்க கேட்கிற நல்லது. இப்ப நாங்கள் ஒரு டீ குடிக்கிறோம், ஒரு பாலை குடிக்கிறோம். பாலை ஆண்டு கொண்டு நாக்குக்குள்ள விட்டு மடக்கு சொன்னா குடித்த, பாய்க்க விட்டு பல்லால சில பேர் பல்லால கடிக்கிற மாதிரி என்ற ஆறுதலை செய்வார்கள். அது வந்து அதை சொல்லுவார்கள் பல்லு பயன்படுத்தி அப்படி செய்தா அதை உண்ணுதல்.
தமிழ்ல அப்படி ஒரு மரபு இருக்கு. அப்ப ம்ஹும். குடிக்கிறது வேற. சில பேர் சொன்ன டீ சாப்பிட்டுட்டியடா, டீ யாரும் சாப்பிடுற வேளோ, ஓ, ஓ. அது டீ சாப்பிடுறேன்டா ஆறுதலா ரசிச்சு ருசிச்சு நல்லையும் சேர்த்து மெல்ல மெல்லமா ரசிச்சு அந்த இனிப்பு சுவையை பார்த்து குடிக்கிறது. அதை குடிக்கிறேன்னு சொல்றேன். அதை ம்ஹும். சாப்பிடுறேன். சோறு சாப்பிடுற மாதிரி சோறை அரைச்சு அரைச்சு தானே சாப்பிடுவோம். ஆமா ஆமா ஆமா. அண்ணாந்து கொண்டு சோடா குடிக்கிறது மடக்கு மடக்குண்டு ஒரு ருசியும் அது பேர்தான் ருசியல் தெரியும். குடிச்சா அது குடிக்கிறது. இங்க ம்ஹும். ஞானப்பால் உண்டதென்றால் அது அவசரப்பட்டு உண்ணக்கூடிய சாமானோ பொருளோ, ம்ஹும். அது அது அந்த ஞானத்தை அது அப்படி போனாதான் அவ்வளவு நிக்கும். நீங்க ம்ஹும். பாருங்க, சரியான முறையில் சரியான விளக்கத்தை சரியான முறையில போட்டா அது ஆழ்மனதுல படியும். ம்ஹும். இல்லாட்டி லாங் மெமரி, ஆங்கிலத்துல லாங் மெமரி என்பா, மற்றது ஷார்ட் மெமரி. 2 மெமரி இருக்கு உளவியலால சொல்லுற சைக்காலஜி. ம்ஹும். லாங் மெமரியில பதிகிறது அழியாது, ஷார்ட் மெமரியில பதிகிறது அழிஞ்சு போயிடும். ம்ஹும். அப்ப இந்த லாங் மெமரி என்ற அப்ப அது படிப்படியாக அதுங்கள படியோனும். இந்த படிதல் என்ற செயற்பாடு நடக்கிறதுக்காகத்தான் ஞானப்பால் உண்டு வந்திருக்கு. ம்ஹும். அரைச்சி சாப்பிட்டா நல்லா செல்வாடையும் உங்களுக்கு ஆரோக்கியம். அவக்கண்டு வேலைக்கு போறோம். உங்களுக்கு வெளிநாடு சொல்ல தேவையில்லை தானே. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நேரம் போட்டு தானே தூக்கி வாய்க்க வச்சு மண்டு முழுங்க வேண்டியானே. அரைச்சி சாப்பிட நேரம் வராது. நாங்களும் அப்படித்தான் சில நேரம். இப்ப சரி 8 மணிக்கு லெக்சஸ் என்றால் ஏதாவது வழிபாடு சென்று கொஞ்சம் 5 நிமிஷம் கிடக்கண்டா ஜனையும் கொஞ்சம் பசிக்கு சாப்பிட்டு ஜனையும் சாப்பிடாலே போயிட்டு அடுத்த பாடத்துக்கு தான் வந்து ஃப்ரீயண்டா வந்து சாப்பிடுவோம். அப்ப நாங்க டென்ஷன் பாட்டி அப்ப இதுகளுக்குள்ள அது பெரிய தத்துவம். அதுக்கு பெரிய விளக்கம். நல்ல விளக்கம் சொன்னீங்க சார். ஏனென்றா சில நேரங்கள்ல இப்படி கேள்விகள் பதில்கள் இந்த மாணவர்கள் மத்தியில வாரது. அப்ப சரியான ஒரு விளக்கத்தை அறிய வேணும் என்று எனக்கு இப்ப உங்கள் மூலமாக அறிஞ்சது ரொம்ப சந்தோஷம். மற்றொரு சித்தர் சொன்ன ஒரு வாக்கியம், அது எந்த சித்தர் என்று தெரியல, எப்பவோ முடிந்த முடிவு யாமறியோ முழுதும் உண்மை என்று சொல்லி அந்த எந்த சித்தர் சார் சொன்ன சொல்லி? செல்லப்பா சுவாமிகள். செல்லப்பா சுவாமிகள். ஓகே. 4 வாசகத்துல முக்கியமானவர். கணக்க சொல்ல இல்லை, அவர் விசர் செல்லப்பான்னு தான் சொல்றது. பைத்தியகாரமாய் தான் இருந்தவர். எப்பமோ முடிந்த காரியம் முழுதும் முன்னே உண்மை, ஒரு பொல்லாப்பும் இல்லை, நீ உன்னை நீ அறிவாய். அப்படி அதுதான் அவர் சிஷியருக்கு சொன்னது. அதை வச்சு கொண்டு அது எல்லாத்தையும் கடைஞ்சிருந்தா இந்த யோர் சுவாமி விளாசினது எல்லாத்தையும். மிக்க நன்றி சார். உங்களுடைய உரைகளும் ஒவ்வொரு நாளும் சிறந்த அறிவுரைகளை சொல்லிக் கொண்டு வாருங்கள். ரொம்ப நன்றி. மற்றவைக்கும் இடம் கொடுக்க வேணும். மிக்க நன்றி சார். வாழ்க வளத்துடன் நலமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றி சார். நன்றி. சரி ஆனந்தி மிஸ் நிறைவு செய்வோமோ? கமலா மிஸ். ஆனந்தி அம்மா. ஓகே, நீங்க நிறைவு செய்து விடுங்க. நீண்ட நேரமாக எங்களுடைய கேள்வி பதில்களுக்கும் பொறுமையாக விளக்கம் தந்து மிக சித்தர்கள் பற்றிய நிறைய ஞானத்தையும் எல்லோருக்கும் வழங்கி தந்த எங்கள் அகில இலங்கை புலவர் சங்கத்தின் தலைவர் கமலநாதன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றியை கூறுவதோடு பங்கு பற்றிய அனைத்து சுயநடிகர்களுக்கும் மிகவும் நன்றி. வாழ்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.